50 வருஷத்தோட போறாரு. அப்போ போட்ட பாட்டை இன்னைக்கு இருக்க குழந்தைங்க கேட்டு ரசிக்க முடியுது அப்படின்னா ஏதோ ஒரு வகையில கனெக்ட் இருக்கு. இந்த ட்ரெண்ட்ல நம்ம ஒன்று போடுவோம் அப்படின்லாம் அவர் என்னைக்குமே போட்டது கிடையாது. அவர் அன்னக்கிளியில வரும்போது அவர் ட்ரெண்ட் பண்ணலாம் அவர் போடல. இப்போ அவர் இப்போ விடுதலை பாடல்கள் கிட்டா இருக்கு, ஜமா பாடல்கள் கிட்டா இருக்குன்னா அவர் ட்ரெண்டுக்கு போட்ட பாடல் கிடையாது. அது விடுதலை ஃபர்ஸ்ட் பார்ட்ல வந்து அந்த வழி நெடுக காட்டு மல்லி அந்த பாடல், வழி நெடுக காட்டு மல்லி பாட்டு ரொம்ப ஸ்பெஷல். அந்த பாடல் இன்னும் ஸ்பெஷலான காரணமே ராஜா சார் பாடினதான் நினைக்கிறேன். டைம் வந்து ஒரு பாட்டுக்கு விஷுவலா நான் வந்து ரொம்ப மெனக்கெட்ட படம் விடுதலை அப்படின்னு வெற்றிமாறன் சொல்லியிருக்காரு. அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ்ல விஜய் சேதுபதி தேடி போய் எல்லாரும் வெட்டு வரல. நீங்க அந்த பேக்ரவுண்ட் மியூசிக்கை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா ஒரு பரபரப்பு இருக்கும், ஒரு ஃபீல் இருக்கும். அட் த சேம் டைம் அந்த பீரியடுக்கான ஒரு இசை இருக்கும். இன்னைக்கும் ஒரு பாடல் உங்களுக்கு இன்னைக்கு ராஜா சார் ஒரு பாட்டு போடுற அது ஃப்ரெஷ்ஷா இருக்கு நீங்க சொல்றீங்கல்ல, அதான் ட்ரெண்ட். அவர் கிரியேட் பண்ற ட்ரெண்ட் அதுதான். அட்டின்னு வாசிச்சு ஒண்ணு பண்றது இல்ல. மச்சான பாத்தீங்களா சாங் இருக்கு அன்னக்கிளி படத்துல. மச்சான பாத்தீங்களா சாங் எப்படி ஆரம்பிக்கும் அப்படின்னா லாலி லாலுன்னு ஆரம்பிக்கும் அப்படின்னு சொன்னேன். அதுக்கு முன்னாடி ஒரு கிட்டார் ஒண்ணு வாசிப்பாரு. கிராமத்தில் இருக்க ஒரு பெண் வந்து பாடுறாங்க மச்சான பாத்தீங்களான்னு ஒரு ஃபோக் சாங். அதுக்குள்ள ஓபன் பண்ணும்போது ஒரு கிட்டார் பீஸை வாசிச்சுட்டு ஓபன் பண்ணணும்னு யாருக்கு யோசிப்பாங்க? ஃபர்ஸ்ட் படம் யாராவது யோசிப்பாங்களா? அது என்ன தாராட்ட வருவாள வந்து ராஜா சார் பண்ணதுக்கு அப்புறம் யாரோ சொல்லி இல்ல இதுவே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டாங்களா. விஜய்க்கு செட் ஆகாது என் வாய்ஸ் அப்படின்னாரா. பாட்டு சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகுதுன்னு அவருக்கு தெரியும். ஆனா அவர் பாருங்க ஒன்னு யோசிக்கிறார், விஜய்க்கும் செட் ஆகணும் அது. முத்தம் ஒன்று தருவாளா. உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ராஜா சாரோட ஃபேன்ஸும் வேற எந்த மியூசிக் டைரக்டர்ஸும் அது கிடையாது. அனிருத்தோட ஃபேன்ஸ் அனிருத் பாடுற பாடம் அனிருத் வாய்ஸ்ல பாடுவாங்களா? எந்த மியூசிக் டைரக்டருக்கும் அது கிடையாது. ஆனா இளையராஜா சாரோட ரசிகர்கள் இருக்காங்க, அறியாமலே நான் அப்படிதான் பாடுவேன், கண்ணம்மா அப்படிதான் பாடுவோம். அது ராஜா சாரோட ஃபேன்ஸுக்கே உண்டான ஒரு. நீங்க ஹேராம் படத்துல நீ பார்த்த பார்வைக்குறன் என்று அந்த சாங்கெல்லாம் நம்ம விளக்க முடியாது. எங்கிட்ட சில பேர் வந்து ஏன் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் மேல் ஸ்டைல இருக்கு, ஏன் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கீழ் ஸ்டைல இருக்குன்னு அவர் எனக்கு ஒரு விளக்கம் கொடுத்தா நான் மறந்துட்டேன். இது நம்ம வீடியோல கூட சொல்ல முடியாது. ராஜாவோட ஸ்பெஷல் என்னன்னா நீங்க ப்ரீலியூட்னு சொல்லுவாங்க. பாட்டு தொடங்க முன்னாடி வரக்கூடிய அந்த ப்ரீலியூட்ல ஒரு மேஜிக் ஒன்று பண்ணிடுவார். அப்படி இல்லைன்னா ஒரு ஆலாபனையில ஆரம்பிக்கும் பாட்டு. பூங்காற்று புதிதானது சாங் இருக்கு, ராஜராஜ சோழன் சாங் இருக்கு. இந்த சாங்கோட ப்ரீலியூட்ல எடுத்து பாருங்க, அவ்வளவு விஷயம் பண்ணிருப்பாரு. பூங்காற்று புதிதானதுக்குள்ள ஆரம்பிச்சா அவ்வளவு மேஜிக் பண்ணிருப்பாப்ல. அது ஒரு 10 செகண்ட்ல காற்று புதிதானது. ஏன்னா இங்க இசையை உருவாக்குறது அவர் மட்டும் தானே, மற்றவங்க எல்லாம் மியூசிக் டைரக்டர்ஸ் தான். கம்போசர் அவர் ஒருத்தர் தான், மற்ற மியூசிக் டைரக்டர்ஸ் எல்லாம் சொல்லிட்டாங்க. நான் சொல்ல, ஏன்னா அவர் தான் ஒரு இசையை அவரே உருவாக்குறாரு. அப்ப அவர் ஒரு வாழும் தான். ஃப்ரைடே ஃபேக்ட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம வந்து ஒரு ஸ்பெஷல் இன்டர்வியூ பண்ண போறோம். ஒரு மியூசிக் சம்பந்தப்பட்ட இன்டர்வியூ. அதுவும் வந்து மியூசிக்கல் மாஸ்டர் இசை ஞானி இளையராஜா அவரோட மியூசிக் பற்றி இன்னைக்கு ஒரு சில விஷயங்கள் வந்து பேசலான்னு இருக்கோம். நம்ம கூட வந்து பத்திரிகையாளர் ஜேர்னலிஸ்ட் விஷன் அவர்கள் இருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். நீங்கள் ஆல்ரெடி வந்து இசை ஞானி இளையராஜாவோட மிகப்பெரிய ஃபேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் நிறைய விஷயங்கள் வந்து பேசியிருக்கீங்க ஆல்ரெடி. இன்றைக்கி வந்து நம்ம வந்து இந்த 2K கிட்ஸ் இந்த காலத்துலேயும் வந்து இளையராஜாவோட அந்த ஆதிக்கம் இசையில் வந்து எப்படி இருக்குது அப்படின்ற அந்த விஷயத்தை பற்றி நம்ம பேசலாம். இது எப்படி சார் பார்க்குறீங்க? 2020 அதாவது 76 ஆரம்பித்த ஒரு மனிதர் வந்து 2020 இவ்வளோ பெரிய ஒரு லாங் ஸ்பேன் ஆஃப் டிகேட் வந்து அந்த மியூசிக்கில் வந்து இன்னமும் வந்து போல வச்சுக்கிட்டு இருக்காரு. இது எப்படி பார்க்குறீங்க? ஆக்சுவலி அது ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம். அது ராஜா சாருக்கு முன்னாடி இருந்த இசையமைப்பாளர்களும் பெரிய ஜாம்பவான்கள் இருந்தாங்க, பெரிய ரசிகர் பட்டாளம் இருந்துச்சு. ஆனால் ராஜா சார் வரும்போது 76ல் அன்னைக்கு குழந்தைங்களாக இருந்தவங்க, அதாவது டீனேஜுக்கு குறைவாக டீனேஜில் குழந்தைகள்லேருந்து டீனேஜாக இருந்தவங்க, ராஜா சார் வருகைக்கு பிறகு பிறந்த எல்லாருமே அவங்க யாரும் அதுக்கு முன்னாடி இருந்த மியூசிக் டைரக்டர் பாடல்கள் கேட்கல. அதுக்கு முன்னாடி இருந்த தலைமுறை கேட்டாங்க. அன்னைக்கு இருந்த இளைய தலைமுறையும் குழந்தைங்களும் அதுக்கப்புறம் பிறந்தவங்களும் ராஜா சார் பாடல் மட்டும்தான் கேட்டாங்க. சீனியர்ஸை பற்றி அவங்க பேசல. ரொம்ப ஒரு குறைவான பெர்சன்டேஜ் ஒன்றா பேசியிருக்கலாம். ஸோ அப்படி வந்து இன்னைக்கு ராஜா சாருக்கு அப்புறம் எத்தனையோ மியூசிக் டைரக்டர்ஸ் வந்தாங்கல்ல. ஆனால் பாருங்க இன்னைக்கு இருக்கிற நீங்க கூட 2000 கிட்ஸ் கூட வந்து ராஜா சார் பத்தி பேசுறோம். கிட்டத்தட்ட ஒரு 5 தலைமுறை 6 தலைமுறை. அதுதான் முக்கியமான விஷயம். நான் சொல்ல வர்றது என்னன்னா யாரும் பேசவில்லை, அப்படியே அவங்கள வந்து அவங்க பாட கேட்க மறந்துட்டாங்க அப்படின்னு சொல்ல வரல. நான் கேட்டிருக்கேன். இப்போ நானுமே வந்து பழைய பாடல்கள்லாம் கேட்பேன். பட் அந்த ரசிக மனப்பான்மை இருக்குல்ல, அந்த ரசிக மனப்பான்மை ராஜா சார் இருக்கும்போது குழந்தைங்களா இருந்தவங்களுக்கும் அதுக்கு பிறகு பிறந்தவங்களுக்கும் ராஜா சார் மட்டுமே தான் பேசினாங்க. ராஜா சாரோட அடுத்த கட்டமாக 90ஸ்லேருந்து அடுத்தடுத்த மியூசிக் டைரக்டர்ஸ் வரும்போது
ராஜசாருக்கு முன்னாடி இந்த மியூசிக் டைரக்டர்ஸ் நடந்த ராஜசார் நடந்திருக்கணும்ல, அது நடக்கவே இல்லை. இன்னைக்கு இருக்கிறவங்க கூட ராஜசாரோட மியூசிக்கை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். நல்ல பாடல்களை கேட்டுட்டு இருக்கணும் ஒன்று இருக்குல்ல. ஸோ அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அவருக்கு முன்னாடியும் யாருக்கு நடக்கல, அவருக்கு பின்னாடி இந்த மாதிரி இத்தனை டிகேட்ஸ் வந்து ஒருத்தரை கொண்டாடுவாங்களா அப்படிங்கிறது தெரியாது. காரணம் ஒன்றும் இல்லை, அவரோட பாடல்கள், அவருடைய இசை மட்டும்தான் காரணம். அதை தாண்டி வேறு எந்த காரணமும் இல்லைல்ல. அவருக்கு வேறு எந்த காரணமும் கிடையாது இல்லையா. அவருடைய பாடல் வந்து ஏதோ ஒரு வகையில் கனெக்ட் பண்ணுது. இத்தனை வருஷம் கழிச்சும் 50 வருஷத்துக்கு முன்னாடி கிட்டத்தட்ட 50 வருஷத்தோட போகிறாரு. அப்போ போட்ட பாட்டை இன்றைக்கி இருக்க குழந்தைய கேட்டு ரசிக்க முடியுது அப்படின்னா ஏதோ ஒரு வகையில் கனெக்ட் இருக்கு. அவர்கிட்ட கேட்டால் அவர் ரொம்ப சிம்பிளாக சொல்லிடுவார். இந்த ஆல்ஃபா ரிதம்னு ஒன்று சொல்லுவார். அதாவது ப்ராப்பராக அந்த ரூமுக்குள்ளே நான் ஒரு கிட்டாரை வச்சுட்டு அதை ப்ராப்பராக டியூன் பண்ணி வச்சுட்டேன்னா இங்கே இந்த ரூமில் இந்த ஒரு கிட்டாரை நான் வந்து இங்கே வாசிக்கும் போது அங்கே வைப்ரேஷன் வரும்னு சொல்லுவாங்க. அது ஆல்ஃபா ரிதம்னு நினைக்கிறேன் அந்த பேர். தட் மீன்ஸ் அதை ப்ராப்பராக டியூன் பண்ணி வைக்கணும் இந்த அலைவரிசையில். இதை எப்படி டியூன் பண்ணி வச்சுருக்கோமோ இதே மாதிரி அந்த கிட்டாரையும் டியூன் பண்ணி வச்சிட்டோம்னா நான் இங்கே வாசிக்கும் போது அங்கே வைப்ரேட் ஆகும். அதுக்கு பேர் ஆல்ஃபா ரிதம்னு சொல்லுவாங்களாம். ஸோ அது மாதிரி நான் மியூசிக் போட்டால் இவங்களுக்கு பிடிக்கணும் அப்படிங்கிறத யாரோ டியூன் பண்ணி வச்சுட்டாங்க ஆடியன்ஸ்ன்னு சொல்லுவார் அவர் ரொம்ப சிம்பிளாக. எனக்கு இன்னும் அதுதான் உண்மைன்னு தோணுது. அவர் மியூசிக் பாடல் நமக்கு பிடிக்குது இல்லை. இன்றைக்கும் விடுதலை பாடல்களை பிடிக்குது, ஜமா பாடல்களை பிடிக்குது, மாடர்னில் உள்ள அவர் போட்ட பாடல்கள் பிடிக்குதுன்னு சொன்னோன்னா காரணம் என்ன? அங்கே இருக்குது. ஆமாம், ஆல்ரெடி டியூன்டு. நம்ம அவரோட பாடல் நம்ம கேட்டு தான் ஆகணும். எத்தனை தலைமுறை ஆனாலும் கேட்டு தான் ஆகணும், கொண்டாடி தான் ஆகணும் அப்படிங்கிறத வந்து அப்படி தான் புரிஞ்சுக்கணும். பட் இதெல்லாம் எழுதி வச்சது, இதெல்லாம் விதி அப்படின்லாம் ஒதுக்கிடலாம் கூடாது. அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்துக்காக நம்ம பேசுகிறோமே தாண்டி அவரோட இசை அப்படி இருக்குது, அவரோட உழைப்பு அப்படி இருக்குது, அதில் அவரோட கான்ட்ரிபியூஷன் அப்படி இருக்குது. ஏதோ ஒரு வகையில் நம்மளை கனெக்ட் பண்ணிட்டு ஒரு வேலையை செய்கிறார். அவர்கிட்ட கேட்டால் அவர் அந்த பழியை சூப்பராக தூக்கி யூனிவர்ஸ் மேலேயே கடவுள் மேலேயே போட்டுருவார். ஆல்ரெடி இதை டியூன் பண்ணி வச்சுட்டாங்க அப்படிலாம் கிடையாது. அவர் மியூசிக் வந்து நமக்கு பிடிக்கிற அளவுக்கு ஒரு மியூசிக் பண்ணுறாரு. அதுதான் உண்மை. ஏன்னா காலங்கள் வந்து மாறிக்கிட்டு இருக்கு. 80, 90, 2000, 2010, 20 அப்படின்னு சொல்லி அதில் வந்து நிறைய மியூசிக் டைரக்டர்ஸ் வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து இசை மாறி இருக்குது. அதுக்கப்புறம் வந்து மனிதர்களோட மன ஓட்டம்லாம் மாறி இருக்குது. இருந்தாலும் இப்போ வரைக்கும் வந்து எப்படி சொல்கிறது, அவரோட அந்த மியூசிக் வந்து நிற்குது இல்லை. இதுக்கு வந்து இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி தெய்வீகம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லப்படுது. பட் இருந்தாலும் வந்து அந்த பல்ஸ் எப்படி அதை பிடிக்கிறார், அது இன்றைக்கி இருக்க ஒருத்தனோட மைண்ட் செட்டும் 80களில் ஒருத்தவங்களோட மைண்ட் செட்டும் வேறு வேறையாக இருக்கலாம். எனக்கு காலம் வந்து மாறி இருக்குது. ஸோ அதை எப்படி கனெக்ட் பண்ணுறாரு சார்? ராஜா சாரோட ஸ்பெஷல் என்னன்னு நினைக்கிறேன்னா, எல்லாரும் ட்ரெண்டுக்கு மியூசிக் போடுவாங்க. இன்றைக்கி இருக்க ஆடியன்ஸ் இப்படி தான் விரும்புகிறாங்கன்னு மியூசிக் போடுவாங்கள்ல. அவர் அப்படிலாம் கிடையாது. அவர் மியூசிக் போடுவார், அவ்வளோதான். அவர் மியூசிக் போடாலும் நமக்கு பிடிக்குது. இன்றைக்கி இருக்க ட்ரெண்டுக்கு தான் ட்ரெண்டு, இந்த ட்ரெண்டில் நம்ம ஒன்று போடுவோம் அப்படின்லாம் அவர் என்றைக்குமே போட்டது கிடையாது. அவர் அன்னக்கிளியில் வரும்போது அவர் ட்ரெண்ட் பண்ணணும்லாம் அவர் போடல. அவருக்கு தெரிஞ்ச இசையை போட்டார். இசையை கற்றுக்கிட்டே இருக்காரு. ஸோ அவர் இசையில் என்னெல்லாம் விஷயங்களை கற்றுக்கிறாரோ, அவர் என்னெல்லாம் பரிச்சாத்த முயற்சி செய்யணும்னு நினைக்கிறாரோ அதை பண்ணுறாரு. தாண்டி இப்போ விடுதலை பாடல்கள் கிட்டா இருக்குது, ஜமா பாடல்கள் கிட்டா இருக்குன்னா அவர் ட்ரெண்டுக்கு போட்ட பாடல் கிடையாது. அது இன்னைக்கு நம்ம ட்ரெண்டுன்னு சொல்லிட்டு எந்த மாதிரி பாடல்கள் கேட்குறோம், அந்த டைப்பில் ஒரு பாடல் போடலை. பார்த்தீங்களா, அவர் ஒரு இசையை நம்புறாரு, அவருக்கு தெரிஞ்ச இசையை அதில் சின்சியராக போடுறாரு. அதனால தான் நமக்கு பிடிக்குது. இப்போ ட்ரெண்டுக்கு போடுறவங்க எல்லாமே வந்து இப்போ இருக்க அந்த ஒரு சாட்டிஸ்ஃபை பண்ணணும், இப்போ இருக்க விஷயத்தை வந்து மீட் பண்ணணும். மார்க்கெட் வியாபாரம், இன்னைக்கு ஒரு மார்க்கெட் இருக்குது, இந்த ஒரு வியாபாரம் இருக்குது, இப்படியான பாடல்கள் போட்டால் ஆடியன்ஸ்க்கு பிடிக்குது, இமிடியேட்டாக வைப் ஆகுறான் அப்படின்னு நினச்சி போடுறாங்க. ராஜா எல்லா காலத்தையும் அதான் பண்ணிட்டு இருப்பார். ஆனால் அதை ஒரு ட்ரெண்டுக்கு போட மாட்டார். இன்னைக்கு தான் ட்ரெண்டு அப்படின்னு போட மாட்டார். சிந்து பைரவி படத்தில் போயிட்டு ட்ரெண்ட் இருக்குது, சரி ஓப்பனிங் சாங் ஒன்று வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு ஒன்று போட முடியுமா? இல்லையா, போட முடியாது. இல்லை, படத்துக்கு என்ன தேவை அதுக்கேற்ற மாதிரி நான் ஒரு பாட்டு போடுவேன். ட்ரெண்டுக்கெல்லாம் போட மாட்டேன். இன்னைக்கு எனக்கு மார்க்கெட் இப்படி இருக்குது, அப்போ என் ஸ்டைலில் ஒரு பாட்டு போடணும்னு போட மாட்டேன். கதைக்கு என்ன தேவையோ அதுக்கு எனக்கு என்ன தெரியுமோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு பாட்டு போடுவேன். அது ஆடியன்ஸ்க்கு பிடிக்கும், அவ்வளோதான். நீங்கள் சினிமாவை பார்க்கும்போது இல்லை பாடலாக கேட்கும்போது நான் ஒரு இசையை உருவாக்கி இருக்கிறேன், நான் இசையை அமைச்சிருக்கிறேன், அது உங்களுக்கு பிடிக்கும் நம்புறேன், நான் போடுறேன், அது நமக்கு பிடிக்கவும் செய்யுது. ஆப்வியஸ்லி அப்படி தான் பார்க்கணும். அதே போல் வந்து ராஜாவோட வந்து எவ்வளோ வந்து மாஸ்டர் டேரக்டர்ஸ்லாம் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி பாலச்சந்தர் அவர்கள் வந்து நிறைய ஜென்ரேஷன் ஆஃப் மாஸ்டர் டேரக்டர்ஸ்லாம் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் நமக்கு வந்து இப்போ நம்ம கண் முன்னாடி நமக்கு ஃபேவரட்டான ஒரு ஆளுமை மிக்க டேரக்டர்கள் அவங்க ஒர்க் பண்ணும்போது வந்து ராஜா சார் அவரோட பாட்டோட மதிப்பு வந்து இன்னமும் வந்து நம்ம வந்து அது கவனிக்கப்பட வைக்குது. ஏன்னா முன்னாடி போட்டிருந்தாங்க அப்படின்னா நம்ம வந்து கொஞ்சம் அது பழைய பாட்டு இல்லை பழைய படம் அப்படின்ற மாதிரி கடந்து வந்திருப்போம். ஆனால் இப்போ நமக்கு வந்து ஃபேவரட்டாக இருக்க ஒரு வெற்றிமாறன் அவர்களோ இல்லை வந்து மிஷ்கின் அவர்களோ ஒரு தியாகராஜா குமாரராஜா இப்படின்ற மாதிரி ஒருத்தர் வந்து அவங்களோட ஒர்க் பண்ணும்போது அவங்க படத்துக்கு போடுற பாடல்கள் வந்து இன்னமும் வந்து நம்மளை வந்து கவனிக்க வைக்கிறது இல்லை சார். உங்களுக்கு அந்த மாதிரி ரீசெண்ட் டேஸில் அவரோட பாடல்களை என்னென்ன விஷயங்கள் வந்து நீங்கள் பார்க்குறீங்க, ஹைலைட்டாக இருக்கட்டும் இல்லை இந்த விஷயங்கள்லாம் இப்போ வரைக்கும் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி என்னென்ன விஷயங்கள்லாம்? எனக்கு நீங்கள் இந்த டைரக்டர்ஸ் கேட்ட மாதிரி இந்த டைமில் எனக்கு பிடிச்ச காம்போவாக இருக்கிறது, முன்னாடி நிறைய காம்போஸ் இருக்குது, பட் இந்த டைமில் எனக்கு பிடிச்ச காம்போ மிஷ்கினோட காம்போ.
எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது. நீங்கள் அதில் எஸ்பெஷலி சைக்கோ படத்தோட பேக்ரவுண்ட் மியூசிக் ஒரு பக்கம், 3 பாடல்கள் 3மே வேற வேற மாதிரி இருக்கும், அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இப்போ எல்லாரும் ஒன்று நினைச்ச சாங்கையும் நீங்க முடியுமா சாங்கையும் சொல்லுவாங்க. எனக்கு அந்த கிளைமேக்ஸ் பாடல் வந்து தாய்மடியில் சாங் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். பெரிய ஜீவனும் ஒரு பயங்கரமான பெயினும் இருக்கும். ஏன்னா அந்த ஒரே ஒரு பாட்டு தான் வந்து ஒரு சைக்கோவே வந்து ஒரு குழந்தையா மாற்றி. சீமான் ஒரு மேடையில் பேசுவார் இல்லையா, படம் முழுக்க சைக்கோவா இருந்தவரை ஒரு பாட்டை கிளைமேக்ஸ்ல போட்டு ஹீரோவா மாத்திட்டாருன்னு. அந்த மாதிரி ஒரு படம் முழுக்க கொலை செய்யக்கூடிய ஒரு சைக்கோவை கிளைமேக்ஸை கதாநாயகி மன்னிக்கிறாங்க. இல்லை அவங்ககிட்ட இருந்து நேரடியாக பாதிக்கப்பட்டவங்க மன்னிக்கிறாங்க. அவங்க மன்னிச்சா மட்டும் போதாது, அந்த மன்னிப்பை ஏற்றுக்கிறதுக்கு நம்மளும் தயாராகணும், ஆடியன்ஸும். அதனால தான் அந்த படம் சக்ஸஸ். படத்துல பார்க்கும்போது நமக்கு வந்து என்னடா இப்படி ஒரு பாட்டுல மாத்துறீங்க அப்படின்ற மாதிரி இருந்தாலும் அந்த பாட்டை நம்மள வந்து கன்வின்ஸ் பண்றோம். காட்சிகள் அந்த விஷயங்கள் வந்து கன்வின்ஸ் பண்ணதோ இல்லையோ, அந்த பாட்டு வந்து இல்லை அப்படி கிடையாது. அது அற்புதமான ஒரு காட்சி, அந்த காட்சிக்கு பாடல் வந்து வலு சேர்க்குது. ஒரு அற்புதமான ஒரு காட்சி ஒன்று ரெடி பண்ணிட்டு தானே மிஷ்கின் சார் சொல்றாரு, கிளைமேக்ஸில் வந்து இப்படி நடக்குது மன்னிச்சிடுறோம் அவரே. அவன் அந்த நேரத்தில் மலையிலேருந்து கீழே விழுந்து இறந்துடுறாப்புல. இங்கே எனக்கு ஒரு பாட்டு வேணும் அப்படின்னா அற்புதமான ஒரு காட்சி. மன்னிக்க உலகத்திலே மிகச்சிறந்த விஷயம் மன்னிப்பு தான். எவ்வளோ பெரிய பாவம் செஞ்சவனே மன்னிக்க முடியுங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குல்ல, இலக்கியங்கள் தான் அதை பேசும். ரியல் லைஃப்பில் அது இருக்காதுன்னு வச்சுக்கோங்களேன், இலக்கியங்கள் தான் அதை பேசும். அப்படி தான் இருக்கணும் நியாயமாக. ஸோ அப்படி ஒரு காட்சியை கொண்டு சினிமாவில் வைக்கிறாரு. அப்போது அதை இன்னும் எலிவேட் பண்ணுற மாதிரி ஒரு பாடல் தான் வேணும் இல்லையா. அதை ராஜா சார் புரிஞ்சுக்கிட்டு ரொம்ப அற்புதமான ஒரு பாடல் கொடுக்கும் பொழுது நம்ம ஈஸியாக கன்வின்ஸ் ஆகிடும். ஆமாம்ல, அந்த பாடலை கேட்கும்போது, அந்த பாடல் வரியை கேட்கும்போது நம்ம வந்து ஓகே அப்படின்னு ஒரு மாதிரி கன்வின்ஸ் ஆகிடுறோம்ல. பல பேர் கன்வின்ஸ் ஆகிட்டோம், கொஞ்சம் பேர் தான் அதை எப்படி மன்னிக்க முடியும்னு வந்து லாஜிக் பேசிட்டு இருந்தோமே தவிர 75% மக்கள் வந்து அந்த படம் பார்த்து ஓகே பரவாயில்ல என்ன இருக்குது மன்னிச்சிட்டோங்கிறதுக்கு முக்கியமான காரணம் மிஷ்கினோட வேர்ல்டு அப்படின்ற மாதிரி எல்லாமே வந்து அவர் வந்து இந்த லாஜிக் இதெல்லாம் தாண்டி வந்து அவர் ஒரு கதை சொல்றது, காட்டுற அந்த கதாபாத்திரங்கள், அதுல வந்து இந்த மாதிரி ஒரு இசையும் வந்து சேர்ந்து வரும்போது வந்து அற்புதமா வந்து சேர்ந்து ஆகுது. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்ச காம்போ ரீசெண்ட் டைம்ல மிஷ்கின் இளையராஜா காம்போ தான். அதே மாதிரி வந்து அவர் வந்து மிஷ்கின் கூட வந்து ஆல்ரெடி ஒரு 2 படம் ஒர்க் பண்ணியிருப்பாரு. அந்த லாலா ஓனாய் மாட்டுக்குட்டியில வந்து முதல்ல வந்து பின்னணி இசையை வந்து மாத்தி முன்னணி இசைன்னு அப்படின்னு போட்டிருப்பாரு. இதுக்கப்புறம் தான் வந்து அவரோட பாடல்களே வருது சைக்கோல. ஸோ அந்த ஒரு நந்தால சூப்பரான பாடல்கள் இருக்கு. அதுல தாய்மடியில் நான் தலையை சாய்க்கிறேங்க வந்து ரொம்ப அற்புதமான பாடல், எக்ஸ்ட்ரானரியான படம். அம்மா பாடல்கள்னால எப்பவுமே ராஜா சார் வேற மாதிரி ஒன்று வேலை செய்வார். அது இந்த காலகட்டத்தில் அது ஒரு அற்புதமான பாடல். அதுவும் அவரோட வாய்ஸில் கேட்கும்போது அம்மா பாடல்கள்னாலே பெரும்பாலும் வந்து ராஜா சார் தான் பாடுவார். ராஜ்கிரண் பாடல்கள் இருக்குன்னு நினைக்கிறேன், ராமராஜனுக்கு நிறைய பாடல்கள் இருக்குது, அந்த 80s 90s நிறைய பாட்டு பாடியிருப்பார். ஸோ இதுவும் ஒரு அம்மா பாடல், ராஜா சார் தான் பாடியிருப்பார். கேட்காதவங்க கேட்கணும் அந்த பாட்டை, ரொம்ப அற்புதமான பாட்டு. சைக்கோல இன்னும் வந்து எல்லாருக்கும் ரொம்ப கனெக்ட் ஆகிற அந்த 2 பாடல்கள் சொன்னீங்களே சார், அதில் வந்து எனக்கு ஒரு விஷயம் வந்து ஆக்சுவலாக அந்த பாட்டோட வரியே வந்து ஒன்றை நினச்சி அப்படின்னு தான் வரும். பார்த்தோன்னே ஒரு கனெக்ட் வந்து அந்த அபூர்வ சகோதரர்களில் ஒன்றை நினச்சேன் பாட்டு பிடிச்சேன் அப்படின்ற மாதிரி ஒரு கனெக்ட் வருது இல்லை. இதில் உண்மையிலே ஏதாவது ஒரு கனெக்ட் இருக்கா, இல்லை ஏதாவது ஒரு பேரலல் இதுக்கு கைண்ட் ஆஃப் ஒரு பேரலான பாட்டாகுது? ஏன்னா கிட்டத்தட்ட அதில் அவர் வந்து ஒரு டுவார்ஃபாக இருப்பார், குட்டையாக இருப்பார், ஃபிசிக்கலி சேலஞ்ச் அப்படின்ற மாதிரி. இதில் வந்து இவர் வந்து கொஞ்சம் கண் தெரியாது அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும். ஸோ இது ரெண்டுத்துக்கும் ஏதாவது ஒரு கனெக்ட் அதில் ஒரு உயரம் குறைவான ஒரு ஹீரோ, இதில் வந்து பார்வை மாற்றுத்திறனாளி தான் ஹீரோ, காதலியை நினச்சி ஒரு பாட்டு பாடுறாரு. ஸோ அந்த பாடல் வந்து இதுதான் சிச்சுவேஷன் சொல்லும்போது மிஷ்கினுக்கு இமிடியேட்டாக ஒன்று நினச்சேன் பாட்டு படித்தேன் வந்துருக்கும், ஒன்று நினச்சேன் பாட்டு படித்தேன் மைண்டில் வந்திருக்கும். அப்படி ஒரு லிரிக் வேணும்னு வந்து கபிலன்ட்ட கேட்டிருப்பாரு. ஸோ ஆப்வியஸ்லி அப்படி கூட உருவாயிருக்கு. கிட்டத்தட்ட அந்த செட்டப் கூட அதே மாதிரி தான் இருக்கும். ஒரு கல்யாணம் அந்த ரிசப்ஷனில் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி. நீங்கள் எப்போவுமே உங்களுக்கு நல்ல இன்ஃப்ளூயன்ஸ் வந்து ரொம்ப நல்லது, இன்ஸ்பயர் ஆகிறது இருக்குல்ல, நல்ல விஷயத்துல இன்ஸ்பயர் ஆகி அதை இன்னைக்கு ஏற்ற மாதிரி இன்னும் அழகாக கொடுக்குறது ரொம்ப நல்ல விஷயமா தான் பார்ப்பேன். ஆனால் எங்கேயுமே மிஷ்கின் அந்த பாடல் பற்றி பேசும்போது இப்படி ஒரு விஷயத்த பேசல, அதனால நம்ம அதை உறுதிப்பட கூற முடியாது. சில பேர் அதை யோசிச்சு பண்ணுவாங்க, சில பேருக்கு இயல்பாகவே வந்துடும், அது மைண்ட்ல இருந்து அதுதான் வருதுன்னு கூட தெரியாது இல்லையா. ஸோ அப்படி கூட வந்திருக்கலாம், எப்படின்னு தெரியல, நான் அவரை பார்த்தா அடுத்த வாட்டி பார்த்தா கேட்கலாம். சரி. அப்புறம் இன்னொரு பாட்டு ஒன்று இருக்குல்ல சார், அந்த டிரைவிங்ல அந்த நைட் டிரைவ்ல வந்து நீங்க முடியுமா ஆக்சுவலா நீங்க முடியுமா அந்த வார்த்தையை விட அது பின்னாடி வந்து ஒரு வயலின் வந்து அந்த விஷயம் வந்து எப்படி சார் அந்த பாட்டை பத்தி ஏதாவது ஒரு சொல்ல? அந்த மியூசிக் வந்து கிட்டத்தட்ட சிம்பனியோட ஆர்கெஸ்ட்ரேஷன் மாதிரி தான் அந்த வயலின் பீஸ் எல்லாம் இருக்கும். ராஜா சார் சிம்பனி பண்ணிட்டாருன்னா அவர் சினிமாக்குள்ளே எக்கச்சக்கமான பரீட்சாத்த முயற்சி பண்ணியிருக்காரு. முன்னாடி சொன்னேன் இல்லையா, அவர் நம்புற இசையை, அவருக்கு பிடிச்ச இசையை, அவருக்கு தெரிஞ்ச இசையை நமக்கு தராருன்ட்டு. நமக்கு தெரியுமா இதெல்லாம் சிம்பனி மாதிரியான ஒரு கம்போசிஷன் நமக்கு தெரியாதுல்ல, நம்ம அதெல்லாம் கேட்டு என்ஜாய் பண்றோம். நீங்க கேட்குறீங்க வந்து கேட்கும்போது கனெக்ட் ஆகுதா, நல்லா இருக்கா, அதுதான் ராஜா சார் வந்து இது அப்படி ஒரு கம்போசிஷன். அது நீங்க
நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா ராஜா சார் ஒரு மேடையில் ஒரு வாட்டி சிம்பனினா என்ன அப்படின்னு கேட்கும்போது ஒரு சாங் ஒன்று வாசிச்சு காமிச்சார். அந்த சாங் அதில் இன்ஸ்பயர் ஆகி நான் ஒரு பாட்டு பண்ணியிருக்கேன்ட்டு ஒரு தமிழ் பழைய பாட்டு பாடி காமிச்சார். ஓகேவா? அதில் இன்ஸ்பயர் ஆகி பண்ணதுன்னு சொல்லுவாப்புல, ஆனால் இதுக்கு சம்மந்தம் இல்லாத மாதிரி இருக்கும். ஆனால் எனக்கு இந்த பாட்டு கேட்கும்போது அந்த இன்ஸ்பயர் ஆன மியூசிக் இருக்குல்ல, அந்த சிம்பனி இருக்குல்ல, அந்த சிம்பனிக்கும் இந்த பாட்டுக்கும் சம்மந்தம் இருக்கும். இதயம் போகுதே அந்த சாங், இதயம் போகுதே சாங் தான் அதுலேருந்து இன்ஸ்பயர் அவர் பண்ணதா சொல்லுவார். ஆமாம். ஆனால் இந்த பாட்டுக்கு பார்த்தீங்கன்னா அவர் வாசிச்சதுக்கும் இதுக்கு பெருசாக சம்மந்தம் இருக்குமா எனக்கு தெரியாது. ஆனால் இந்த பாட்டுக்கும் அந்த டியூனுக்கும் சம்மந்தம் இருக்கிற மாதிரி இருக்கும். கிட்டத்தட்ட அந்த ஒரு சிம்பனி ஸ்டைலில் தான் பண்ணியிருப்பாரு. அதே மாதிரி நீங்கள் சொன்ன போது தான் ஞாபகம் வருது, மேடையில் வந்து அன்னைக்கிளி பாட்டு வந்து கிளாசிக்கல் பீஸ்லேருந்து எடுத்தது, ஒரு வெஸ்டர்ன் கிளாசிக்கல் பீஸ்லேருந்து எடுத்ததுன்னு சொல்லி அந்த கிட்டார் வச்சு வாசி காட்டுவார். நீங்கள் சொல்கிறது கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஒரு எனக்கே நான் வந்து அதை நோட் பண்ணலை. என்கிட்ட ஜேம்ஸ் வசந்தன் சார் நான் அவரோட இன்டர்வியூ பண்ணும்போது தான் சொன்னார், அன்னைக்கிளி அந்த மச்சான பாத்தீங்களா சாங் இருக்கு அன்னைக்கிளி படத்தில், மச்சான பாத்தீங்களா சாங் எப்படி ஆரம்பிக்கும் அப்படின்னா லாலி லாலுன்னு ஆரம்பிக்கும் அப்படின்னு சொன்னேன். அதுக்கு முன்னாடி ஒரு கிட்டார் ஒன்று வாசிப்பாரு, ட்ரைன்னு ஒரு கிட்டார் சவுண்டு வந்துட்டு தான் லாலி லாலுன்னு ஆரம்பிக்கல, லாலி லாலுன்னு ஆரம்பிக்கும். நீங்கள் ஒரு கிராமத்து பாடல், கிராமத்தில் இருக்க ஒரு பெண் வந்து பாடுறாங்க மச்சான பார்த்தீங்களான்னு ஒரு ஃபோக் சாங்கு, அதுக்குள்ளே ஓப்பன் பண்ணும்போது ஒரு கிட்டார் பீஸை வாசிச்சுட்டு ஓப்பன் பண்ணணும்னு யாருக்கு யோசிப்பாங்க? ஃபஸ்ட்டு படம் யாராவது யோசிப்பாங்களா? அதுதான் ராஜா சார் ஒன்று இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரி எல்லா பாட்டுலேயும் அவரோட யூனிக்னஸ் ஒன்று இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்படி ஒரு பாட்டு தான் இந்த நீங்க முடியுமா சாங்கு. ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் அந்த சீக்வன்ஸ் ரொம்ப லென்த் இல்லையா, அங்கே இந்த ஒரு தப்பிச்சு காரில் கண் தெரியாத ஒருத்தர் காரை ஓட்டு ரொம்ப பெரிய சீக்வன்ஸ், அது அவ்வளோ சீக்வன்ஸ் எடுத்துட்டாரு. டைலாக்ஸ் கிடையாது பெருசா, சின்ன சின்ன விஷயம் தான். இது எப்படி எப்படி வந்து பாட்டு ரெண்டாவது தான் வருது, ஃபர்ஸ்ட் இது எப்படி இவ்வளோ லென்த்தா பேக்ரவுண்ட் மியூசிக் அதிகமாக இருக்குமே அப்படின்னு யோசிக்கும் பொழுது ராஜா சார் அதை பண்ணிடுவார் மிரட்டல் அப்படின்னு நினைக்கிறாரு. அப்புறம் தான் இந்த பாட்டு அதில் வச்சிடலாமான்னு தோணுது. அது அந்த பாட்டை அங்கே வைக்கும்போது அட்டகாசமாக இருந்தது இல்லை எனக்கு. நீங்கள் சொல்லும்போதெல்லாம் ஞாபகத்தில் நான் ஃபர்ஸ்ட் டே தேட்டரில் பார்த்தேன். என்ன ஒரு மொமெண்ட். ஆல்ரெடி பாட்டு ஹிட் ஆயிடுச்சு. அதில் எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் வந்து பிடிச்ச பாட்டு வந்து அந்த உன்னை நினைச்சா பிடிச்சிருக்கும். அதுக்கப்புறம் இது என்னடா புதுசா இருக்கு, அதுவும் இல்லாமல் ஒரு நீங்க சொல்ற மாதிரி இந்த சிம்பனி ஆர்கெஸ்ட்ரா இது வேற ஒரு இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ல இருக்கு அப்படின்ற மாதிரி அற்புதமான ஒரு பாட்டு. அந்த காட்சியை பாருங்க, அந்த காட்சியோட ஃபீலையே வேற மாதிரி கொண்டு நம்ம கிட்ட சேர்த்துருச்சு இல்லை. ஓகே சார். அதே போல் வந்து ஒரு விருப்பமான ஒரு காம்போ அப்படின்றது வந்து வெற்றிமாறன் வந்து இளையராஜா கூட படம் பண்ணது வந்து எல்லாருக்குமே வந்து ரொம்ப விருப்பமான காம்போ. அதுவும் இல்லாமல் அந்த காம்போ மூலமாக அந்த பாட்டு வந்து அதை விட ரொம்ப விருப்பமாயிடுச்சு எல்லாருக்கும். விடுதலை ஃபர்ஸ்ட் பார்ட்டில் வந்து அந்த 3 பாட்டு வந்து இருக்கு. அதில் அந்த ஃபர்ஸ்ட் 2 பாடல்கள் இந்த ஒரு லவ் சாங் அப்படின்றதுனால எல்லாருக்கும் அந்த கனெக்ட் ஆகும் அப்படின்னால கேட்குறேன். அந்த வழி நெடுக காட்டு மல்லி அந்த பாடல் அதில், ஏன்னா அது ரொம்ப வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அது வந்து ஒரு புது கதைக்களம், ஒரு மலையில் இருக்க கிராமம், அங்கே இருக்க ஒரு போலீஸ், அங்கே இருக்க ஒரு பெண்ணை வந்து காதல் பண்ண ஒரு ஸ்டார்ட் ஆகிற விஷயம். ஸோ அந்த பாடல் எப்படி ஏதாவது வழிநெடுக காட்டு மல்லிய பாட்டு ரொம்ப ஸ்பெஷலு. அந்த பாடல் இன்னும் ஸ்பெஷலானது காரணமே ராஜா சார் பாடினதான் நினைக்கிறேன் இல்லை. சூரி வந்து ஹீரோ, ராஜா சார் வந்து நாசர் சாருக்கு பண்ண அப்படியே செட் ஆகும், ராஜ்கிரண் சாருக்கு பண்ண அப்படியே செட் ஆகும், ராமராஜன் சாருக்கு பண்ண செட் ஆகும். எல்லாருக்குமே பாடியிருக்காரு, எல்லா ஹீரோ ரஜினிகாந்த் உட்பட எல்லாருமே பாடியிருக்காரு. கமல் சாருக்கு மட்டும்தான் அவர் பாட்டு பாடி கமல் சார் வாயசைக்கல. கமல் சார் படத்தில் பாடியிருக்காரு, ராஜா சார் பாடி கமல் சார் வாயசைச்ச பாட்டை நீங்கள் சொல்ல முடியாது. யோசிச்சு பாருங்க, எந்த பாட்டுமே இருக்காது. அது மாதிரி அவர் பாடி இருப்பாரு, எஸ்பிபி பாடி இருப்பாங்க. இப்போ நீங்க சொன்ன ஏன் அது நடக்கலன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன்னா, அப்படி ஒரு பாட்டு ராஜா சார் பாடன்னு நினைக்கும் போது அதை கமல் சாரே பாட வச்சிருவார்னு நினைக்கிறேன். ஐ திங்க் மோகன் சாருக்கும் நடந்தான்னு எனக்கு தெரியல. நம்ம ஒரு தீவிரமான கமல் சார் ஃபேனா இருக்கிறதுனால ராஜா சார் ஃபேனா இருக்கல, இப்படி ஒரு காம்போ. ஆமா, அப்படி யோசிச்சு நான் சொல்றேன். வேற சில ஹீரோஸ்க்கு பாடாம இருந்திருக்கலாம், பட் கமல் சார் முக்கியமான ஸ்டார் இல்லையா, அவருக்கு அவர் வாயசைக்கல. 2 ஞானிகள். ஆமா ஆமா, அப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ அங்கிருந்து அவ்வளோ பேருக்கு பாட்டு பாடி இன்னைக்கு சூரிக்கும் பாடுறாரு இல்லை, சூரியோட படத்துக்கு ஒரு பாட்டு பாடுறாரு ஹீரோ அதுலன்னு சொல்லும்போது நம்ம அதையும் ரிசீவ் பண்றோம், என்ஜாய் பண்றோம். என்னை தாலாட்ட வருவாள பாட்டு வந்து ராஜா சார் வெர்ஷன் ஒன்று இருக்கும் விஜய்க்கு. ஃபர்ஸ்ட் ஒன்று பாடுவாங்கல்ல, ராஜா சார் ஒன்று பாடிட்டார். அப்பெல்லாம் எப்படின்னா ராஜா சார் வந்து அவர் ஒரு பாட்டு பாடிட்டணும். 2 வெர்ஷன் இருக்கும். கேசட்டில் வந்து படத்தில் வேற இருக்கும், எஸ்பிபி வெர்ஷன் இருக்கும், கேசட்டில் ராஜா சார் வெர்ஷன் ஒன்று இருக்கும். அதை பெரும்பாலும் டைட்டில் ட்ராக்காக யூஸ் பண்ணுவாங்க சில படங்களில், சம்டைம்ஸ் படத்தில் யூஸ் பண்ணிடுவாங்க. என்னை தாலாட்ட வருவாள வந்து ராஜா சார் பண்ணதுக்கப்புறம் யாரோ சொல்லி இல்லை இதுவே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். காதல் படம் கேட்ட நியூஸ் தான், எனக்கு உண்மையாக போயான்னு தெரியல. இல்லை இதுவே இருக்கட்டும் நல்லா இருக்கு, இல்லை விஜய்க்கு செட் ஆகாது என் வாய்ஸ் அப்படின்னாராம். பாட்டு சூப்பர் டூப்பர் ஹிட் ஆக போகுதுன்னு அவருக்கே தெரியும் இல்லையா. என்னை தாலாட்ட வருவாளோ அன்னைக்கு தேதியில் பயங்கரமான ஹிட்டு, அதிரி புதிரி ஹிட்டுன்னு சொல்லுவாங்க, அப்படி ஒரு ஹிட்டு. ஆனால் அவர் பாருங்க ஒன்று யோசிக்கிறார், இல்லை விஜய்க்கும் செட் ஆகணும் அது
அப்படிங்கும்போது ஹரிஹரனை பாட வைக்கிறாருன்னு ஒன்று இருக்குல்ல. ஸோ அப்படி அந்த சென்ஸ் தெரிஞ்சவர். இந்த படத்து இது ஒரு மாண்டை சாங் மாதிரி தான் அவங்க லைஃப் நடக்கும் பொழுது பின்னாடி வரக்கூடிய சாங். ஸோ வெற்றிமாறன் கேட்குறாரு நீங்களே பாடுங்கன்னு சொல்லும்போது அவரை பாடிடுறாருன்னு நினைக்கிறேன். ஓகே. அதுவும் இல்லாமல் அதில் அந்த வர அந்த சத்தங்கள் வந்து எப்படி சொல்கிறது, விஷுவலில் காட்டுற அந்த இயற்கை காட்சிகளை விட அங்கே காட்டுற அந்த ஓடை, ஆறு, மலை, செடி, மரம், அதை தாண்டி இதுக்குள்ள அந்த சவுண்ட்லேயே வந்து நிறைய விஷயங்கள் வந்து பண்ணியிருக்கோம். ஏன்னா கேட்கும்போது ஃப்ரெஷ்னஸ் வந்து கொடுக்குது இல்லை சார்? நீங்கள் அதில் ஏதாவது நோட் பண்ணியிருக்கீங்களா சார் இந்த பாட்டில் இந்த மாதிரி? இல்லை, அந்த பாடலே உங்களுக்கு சுச்சுவேஷன் அதுதானே. உங்கள் சுச்சுவேஷன் அந்த காட்டுக்குள்ளே தான் ஒரு மலை கிராமத்தில் தான் நடக்குது. அங்கே ஒரு போலீஸ் கேம்ப், அவங்களுக்குள்ள நடக்கிறது தான் கதை அப்படின்னு நீங்கள் ராஜசர்ட்ட சொல்லிட்டீங்கன்னா அவர் அந்த விஷுவலாக என்னெல்லாம் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி தான் மியூசிக்கே பண்ணுவார். அந்த விஷுவல் விட ஆடியோவில் வந்து அதை வந்து கன்வே அதுதான் அவர் பண்ணுவார். அவர் அப்பொழுதுலேருந்து அப்படி தான் பண்ணிட்டு இருக்காரு. அவரே சொல்லியிருக்காரு, ஒரு பாட்டு பண்ணிட்டு இது மாதிரி ஒரு கிராமத்தில் நடக்குது, ஒரு ஆற்று பக்கம் வந்து நடந்துட்டு இது மாதிரி சம்திங் ஏதோ சொல்லியிருக்காங்க, இவர் ஃபீல் பண்ணி ஒரு பாட்டு போட்டிருக்காரு. அந்த மியூசிக் எப்படின்னா ஒரு நதி போறா எப்படி இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி போட்டா, அப்படி ஒரு ஷார்ட்டே படத்தில் இல்லை. இப்படியெல்லாம் இருக்கு, என்ன பண்றதுன்னு தெரியாது. சரி, ஓகே, நம்ம சொல்றத ஏன்னா அவரு அந்த லெவல்ல போட்டு வச்சிருவாரு. நம்ம வந்து நிறைய கன்ஸ்ட்ரெயின்ஸ் இருக்கு அவங்களுக்கு. இன்னொன்னு அன்னைக்கு தேதியில இவர் இவ்வளவு ஃபீல் பண்ணியிருக்காரு, அவர் புரிஞ்சா கூட பட்ஜெட் இருக்கு எல்லாம் இருக்குல்ல, ஸோ நடக்காம கூட போயிருக்கலாம். பட் வெற்றிமாறன் அவர்களுக்கு அந்த சென்ஸ் புரிஞ்சிருக்கும், அதனால அது இன்னும் லைவா எடுத்துருக்கு. அவரே சொல்லியிருக்காரு, ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு பாட்டுக்கு விஷுவலா நான் வந்து ரொம்ப மெனக்கெட்ட படம் விடுதலை அப்படின்ட்டு வெற்றிமாறன் சொல்லியிருக்காரு. முதல் முறையா நான் ஒரு லவ் சாங்குக்கு விஷுவலா அதை ஒரு மாதிரி விஷுவலா நல்ல ட்ரீட்மெண்ட்டாக கொடுத்துடணுங்கிறதுக்காக நான் மெனக்கிட்டு எடுத்த பாடல் வந்து இந்த வழிநடக்க காட்டும் மொழி உன்னோட நடந்தா, இந்த படம் தான் விடுதலை அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஓகே, அதில் அந்த பியூட்டிஃபுல்லான சீக்வன்ஸ்லாம் இருக்கும். அந்த வளையல் போட்டு அந்த காட்டுற அந்த எக்ஸ்பிரஸ் பண்ணுற விதமே வந்து செம்மையாக இருக்கும். ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி ஒரு பாட்டு அதுதான் ஃபஸ்ட்டு ரிலீஸ் பண்ணாங்க, ஃபஸ்ட்டு சிங்கிளாக தனுஷ் அவர்கள் வந்து பாடின அந்த பாட்டு. அது வந்து நைட்டில் நடக்கிற மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக அந்த பாட்டு ஃபஸ்ட்டு கேட்கும் போது உங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்தது? ஏன்னா வெற்றிமாறன் இளையராஜா காம்போ ஃபர்ஸ்ட் பாட்டாக இந்த பாட்டு தான் வருது. கிட்டத்தட்ட தனுஷ் அவர்கள் வாய்ஸும் வந்து இளையராஜா வாய்ஸ் பக்கத்தில் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். அது அந்த ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் உங்களுக்கு என்ன வந்து? உன்னோட நடந்த கல்லான காடு இளையராஜா சார் வாய்ஸ் பக்கத்தில் இல்லை, அவர் ராஜா சார் மாதிரியே பாடுவார் தனுஷே. ஆமாம், ஓகே. அது தனுஷோட பிரச்சனை மட்டும் கிடையாது, உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ராஜா சாரோட ஃபேன்ஸும் வேற எந்த மியூசிக் டைரக்டர்ஸும் அது கிடையாது. இப்போ அனிருத்தோட மியூசிக் டைரக்டர், அனிருத்தோட ஃபேன்ஸு அனிருத் பாடுற பாட்டு அனிருத் வாய்ஸில் பாடுவாங்களா? தெரியல. ரகுமான் சாரோட ஃபேன்ஸு ரகுமான் சார் பாடின பாட ரகுமான் சார் வாய்ஸில் பாடுவாங்களான்னா கிடையாது. எந்த மியூசிக் டைரக்டருக்கும் அது கிடையாது. ஆனால் இளையராஜா சாரோட ரசிகர்கள் இருக்காங்கல்ல, இப்போ நீங்கள் என்ன ராஜா சார் பாட்டு பாடினீங்கன்னா நான் ராஜா சார் வாய்ஸ்லேயே தான் பாட ட்ரை பண்ணுவேன். என்ன அறியாமலே நான் அப்படி தான் பாடுவேன். அந்த வாய்ஸ் வராது, ஆனால் நம்ம அப்படி தான் ஃபீல் பண்ணி பாடுவோம். கண்ணம்மா அப்படி தான் பாடுவோம். யூஸ்வலாக கண்ணம்மான்னு என் குரலில் பாட மாட்டேன். அது ராஜா சாரோட ஃபேன்ஸுக்கே உண்டான ஒரு தனி குணம். அது நீங்கள் யார்கிட்ட ஜென்ரலாக ஒரு ராஜா சாரோட தீவிரமான ஃபேன்ஸ் கிட்ட போயிட்டு ராஜா சாரோட பாட்டு ஒன்று அவர் பாடின பாட்டு அந்த பாட்டு ஏதாவது சொல்லி சும்மா கேட்டு பாருங்க, அவங்க ராஜா சார் வாய்ஸ்லேயே பாடுவாங்க. ஓகே, இது ஒரு குவாலிட்டி. அது இதுக்கு முன்னாடி பின்னாடி யாருக்கு அது நடந்தது கிடையாது. ஸோ அப்படி தான் தனுஷும் பார்க்குறேன். ஸோ அவர் அப்படி பாடி பழகி அவர் பண்ண பாடல்களை நான் முதல் முறையாக விஐபியில் அந்த சாங் இருக்குல்ல, அந்த சாங் போ இன்று நீயாக நீங்கள் என்ன கேட்டு பாருங்க. அந்த பாட்டை ராஜா சார் மாதிரியே பாடிப்பார் அவர். ஆக்சுவலி அந்த பாட்டுல இருந்து அவர் ஆரம்பிக்கிறாரு இந்த மாதிரி ராஜசார் சார் மாதிரி பாடுறது ஒரு ட்ரிபியூட். ஆமா, எல்லா பாட்டுலயும் அந்த பவர் பாண்டி இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்ல வந்து அவர் ராஜா சார் மாதிரியே பாடுறது இருக்குல்ல, அந்த துணி வந்து நம்ம ஏன் இதை இப்படி நம்ம இந்த ஸ்டைலே ராஜா சார் ஸ்டைலே பாடக்கூடாதுன்னு நினைச்சு அவர் அதை பாட ஆரம்பிச்சு அந்த பாட்டு தான் நினைக்கிறேன் நான் நோட்டீஸ் பண்ற வரைக்கும். அதுக்கு முன்னாடி அவர் எப்படி பாடுறாரு எனக்கு தெரியல, ஆனா அந்த பாட்டுல இருந்து எனக்கு இன்னும் ராஜா சார் மாதிரியே பாட எனக்கு தோணுது ஃபர்ஸ்ட் டைம் அந்த பாட்டை கேட்கும்போது. அப்போ அந்த பாதிப்பு வந்து அதுக்கப்புறம் எல்லா பாட்டுமே ஒரு கிட்டத்தட்ட ராஜா சார் மாதிரியே பாட ஆரம்பிச்சிட்டாரு. ராஜா சார் மியூசிக் பாடும்போது அதுவும் ராஜா சார் சொல்லி கொடுத்து பாடும்போது வேற எப்படி பாட முடியும்? அதுலயும் வந்து அந்த ஒரு மேக்கிங் வீடியோல ஒன்று வரும், ஏன் அந்த நோய்க்கு அந்த இது வந்து கிட்டத்தட்ட வந்து ரொம்ப கூஸ்பம்ஸா. ஆமா ஆமா, ரொம்ப அழகா இருக்கும் அதை பாக்குறதுக்கு. அதை தாண்டி இப்போ வந்து அவரே வந்து இளையராஜாவை நடிக்கிற அந்த ஒரு லெவலுக்கு வந்துட்டாப்ல. அப்போ எனக்கு நீங்க கேட்ட கேள்விக்கு எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஏற்கனவே ராஜா சார் தான் மாதிரி தான் பாடுவாரு, இதுல ராஜா சார் மியூசிக்ல ராஜா சார் சொல்லி கொடுத்தே பாடும்போது எப்படி இருக்குன்னு ஒன்று இருக்குல்ல, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது பாட்டு ஆக்சுவலி. ஸோ அப்படிதான் எனக்கு ஃபர்ஸ்ட் இந்த விஷயங்கள் எல்லாமே எனக்கு ஞாபகம் வந்துச்சு அந்த பாட்டை கேட்கும்போது. ஓகே, அது இல்லாமல் அது செம்ம காம்போ. வெற்றிமாறன் தனுஷ் ஆல்ரெடி ஒரு செம்ம காம்போ. இப்போ வந்து இதில் இளையராஜா அப்படின்றது அந்த இது. இப்போ வெற்றிமாறன் வந்து இந்த படத்தில் இந்த மாதிரி பண்ணியிருக்காருல்ல சார். அடுத்து வந்து விடுதலை 2 வந்தது, கிட்டத்தட்ட வந்து இதே மாதிரியான ஃபீல் கொடுத்த படங்கள் தான். பட் ஆனால் அதில் வந்து அந்த ஃபர்ஸ்ட் படத்தை விட அதில் அந்த கம்யூனிசம், அந்த போராட்டம், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்திருக்கும். அது உங்களுக்கு ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக தெரிஞ்சது ஆக்சுவலாக? ஆமாம், மியூசிக்கில் பெரிய டிஃப்ரெண்ட் தெரிஞ்சு உங்களுக்கு. விடுதலை 1க்கும் 2க்குமே பெரிய டிஃப்ரெண்ட் இருக்கும் உங்களுக்கு. விடுதலை 2ல் உங்களுக்கு ஆக்ஷன் சீக்வன்ஸுமே கொஞ்சம் அதிகமாக இருக்கும், சண்டை காட்சிகள்லாம் இருக்குதுல்ல, அது பீரியட் படமே பீரியட் நடக்குது. அதுக்கு முன்னாடி ஃப்ளாஷ்பேக் இருக்கு இல்லையா, விஜய் சேதுபதியோட சின்ன வயசு ஃப்ளாஷ்பேக்ல எல்லாம் வரும்போது
நீங்கள் பல பேரும் நினைக்கிறது பேக்ரவுண்ட் மியூசிக் அப்படின்னா பயங்கரமாக ஒரு கூஸ்பம், ஒரு நல்ல ஃபைட் சீக்வன்ஸில், ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸில் நல்ல கூஸ்பம் தர்றதுங்கிறத நினைக்கிறது. அதுக்காக ஒன்று அடித்து நொறுக்கிடுறாங்க. அந்த கூஸ்பம்ஸ் நடக்கவும் செய்யுது, தேட்டரில் அதுக்கு கைத்தட்டவும் செய்கிறான், அவன் என்ஜாய் பண்ணவும் செய்கிறான். பட் அந்த கதைக்கு ஒன்று தேவைன்னு ஒன்று இருக்குது. நீங்கள் ரொம்ப நல்லா அதை கவனிச்சிங்கன்னா விடுதலை 2ஓட பேக்ரவுண்ட் மியூசிக்கில் தெரியும். அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸில் விஜய் சேதுபதி தேடி போய் எல்லாரும் வெட்டு வரல அந்த வயலில். நீங்கள் அந்த பேக்ரவுண்ட் மியூசிக்கை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் ஒரு ஒரு பரபரப்பு இருக்கும், ஒரு ஃபீல்ட் இருக்கும். அட் த சேம் டைம் அந்த பீரியடுக்கான ஒரு ஒரு இசை இருக்கும். அது இன்னைக்கு இருக்க ட்ரெண்டுக்கு போட்டிருக்க மாட்டார். இன்னைக்கு அந்த படம் இன்னைக்கு நடக்கிற கதையாக இருந்துச்சுன்னா ராஜா சார் இன்னைக்கு இருக்க இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வச்சு தான் பண்ணியிருப்பார். அந்த கதையை கொஞ்சம் முன்னாடி நடக்கும் போது அவர் அந்த ஃபீலை கொண்டு வருவார் அந்த பேக்ரவுண்ட் மியூசிக்ல. அதே நேரம் அந்த பரபரப்பு குறையாம. எனக்கு அவ்வளோ ஒரு ஒரு அற்புதமான அனுபவமா இருந்தது தேட்டரில் அந்த சீக்வன்ஸ்லாம் பார்க்கும்போது. அதுலேயும் இதில் அவ்வளோ அற்புதமா இருந்தது. பாடல்களும் அது மாதிரி தான். அந்த மனசுல சாங் எனக்கு ரொம்ப பிடிச்சது. அது சஞ்சய் சுப்ரமணியம் அவர் யாரா அந்த சிங்கர் அப்படின்னு தேடி பிடிச்சி பார்க்கும்போது இவர் தான் பாடியிருக்காரு அப்படின்னு. அவர் கர்நாடிக் சிங்கர் நினைக்கிறேன், ஒரு ஃபேமஸான ஆள் போல. ஓகே, அந்த ஸ்டார்டிங்கே வந்து ரொம்ப ஒரு மாதிரி லைட்டா அப்படி சில்லுன்னு ஆரம்பிக்கும். ஆமா ஆமா, மனசுல அப்படி இருக்கும். அது கேட்கும் போது இன்னைக்கும் ஒரு பாடல் உங்களுக்கு இன்னைக்கு ராஜா சார் ஒரு பாட்டு போடுறாரு, அது ஃப்ரெஷ்ஷா இருக்கு நீங்க சொல்றீங்களே, அதான் ட்ரெண்ட். ஆக்சுவலி அவர் கிரியேட் பண்ற ட்ரெண்ட் அதுதான். ஓகே, அட்டின்னு வாசிச்சு ஒன்று பண்றது இல்லை. அவர் கிரியேட் பண்ணுற ட்ரெண்டு இன்னைக்கு இருக்க ஆடியன்ஸ் கேட்கும்போது அவனுக்கு அது ஒரு மாதிரி கனெக்ட் ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் ஆகுது இல்லை. ஸோ அவர் எப்போவுமே அந்த மாதிரி ட்ரெண்டை தான் கிரியேட் பண்ணுறான்னு நினைக்கிறேன். இந்த விஷயத்தில் வந்து ரொம்பவே வந்து கொஞ்சம் வந்து எப்படி சொல்கிறது, ஒரு வித்தியாசமான ஒரு காம்போ அப்படின்றது வந்து ஆக்சுவலாக தியாகராஜா குமாரராஜா. அவர் அதுக்கு முன்னாடி வந்து அவரோட படங்கள் வந்து அவரோட பழைய பாட்டு, ரெட்ரோ பாட்டுகள் யூஸ் பண்ணியிருப்பாரு, பேக்ரவுண்ட் கூட இந்த மாதிரி ஒரு சில மியூசிக்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருப்பாரு. ஆனால் அவரே வந்து ராஜா சார் கூட பண்ணும் போது அந்த பாடல்கள் வந்து ஆக்சுவலாக ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. அதுவும் இல்லாமல் ஒரு மாதிரி ராஜா சார் இந்த மாதிரிலாம் ஸ்பெஷல், அதனால் அந்த மாதிரி அவரோட அந்த ஸ்பெஷலான ட்ராக்ஸ்லாம் வாங்கணும்னு பண்ணாரா என்னன்னு தெரியல. ஆக்சுவலாக அதில் வந்த பாடல்கள் மாடர்ன் லவ் சென்னை இல்லை, அந்த அந்த கதையே நீங்கள் ஒரு மியூசிக்கல் ட்ரிபியூட் மாதிரி இருக்கும். மியூசிக்கல் ட்ரிபியூட் நான் உங்களுக்கு பண்ணுறேன், நீங்களே அதுக்கு மியூசிக் போடுங்கன்னு சொல்கிற மாதிரி இருந்துச்சு எனக்கு. பொதுவாக ராஜா சாரோட படங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய சைலன்ஸ் இருக்கும், தேவையான இடத்துல மட்டும்தான் மியூசிக் பண்ணுவார். நீங்கள் இந்த படத்தை பாருங்கள், அப்படி இருக்காது. மொத்தமுமாவே இசையா நிறைஞ்சிருக்கும். அந்த ஒரு சின்ன ஷார்ட் ஃபிலிமுக்குள்ள அவ்வளோ பாட்டு, சின்ன சின்ன பாட்டு, பெரிய பாட்டு, அவ்வளோ ஒரு 5 பாட்டு 6 பாட்டு, அவ்வளோ பாடல்கள், அவ்வளோ பேக்ரவுண்ட் மியூசிக். அவங்க இத்தனைக்கு அவங்க 2 பேரும் ரொமான்ஸ் காட்சிகள்ல, இன்டிமேசி காட்சிகள் எல்லாம் வாசிச்சு நொறுக்கியிருப்பாரு. அதுவும் அந்த ட்ராக் ஒன்று இருக்கு, காமத்து பால் அப்படின்னு சொல்லிட்டு, அதுவே ஏதோ ஒரு டாம் அண்ட் ஜெர்ரி கேட்டது அந்த மாதிரி ஒரு கைண்ட் ஆஃப் வித்தியாசமா ஏதோ பண்ணியிருப்பாரு, ஒரு எக்ஸ்பெரிமெண்டா என்னன்னு தெரியல. இது இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கு. நீங்க ஹேராம் படத்துல ஒரு சாங் ஒன்று இருக்குல்ல, நீ பார்த்த பார்வைக்குரன் என்று, அந்த சாங்கெல்லாம் நம்ம விளக்க முடியாது. எங்கிட்ட சில பேர் வந்து இந்த பாடலை ஏன் இப்படி வாசிச்சிருக்காரு, ஏன் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் பண்ணியிருக்காரு, ஏன் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் மேல் ஸ்தாயில இருக்கு, ஏன் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கீழ் ஸ்தாயில இருக்குன்னு அவர் எனக்கு ஒரு விளக்கம் கொடுத்தா நான் மறந்துட்டேன். இது நம்ம வீடியோல கூட சொல்ல முடியாது. இளையராஜா வந்து ஒரு ஒரு பெரும் காதலன், அவர் ஒரு காதல் மன்னன். அவர் நான் ஆல்ரெடி பேசியிருக்கேன், அவர் காதல் மன்னன்ட்டு. அவர் மியூசிக்குள்ள அவர் இந்த மாதிரி வேலையெல்லாம் செஞ்சிருவார். அப்போ இந்த மாதிரி ஒரு யங் லவ் இல்லை, இதுக்கு எனக்கு இப்படி வேணும்னு சொல்லும்போது அவர் நொறுக்கிட்டாப்ல. அவரை பாரதி ராஜாவோட காதல் கதைகளுக்கு பாட்டு பண்ணியிருக்காரு. ஆமா ஆமா, மணிரத்னத்தோட காதல் கதைகளுக்கு. அன்னைக்கு அவங்க எல்லாம் ட்ரெண்ட் செட்டர் டைரக்டர்ஸ் தானே, புது டைரக்டர்கள் தானே அவங்க எல்லாம். மணிரத்னத்துக்கு பண்றாரு, பாலு மகேந்திரா பண்றாரு, மகேந்திரன் பண்றாரு, அன்னைக்கு ஏறக்கூடிய யங் கமர்ஷியல் டைரக்டர்ஸ் எல்லாம் பண்றாருல. அப்படி ஒரு டைரக்டர் ஒரு காதல் கதையோட இன்னைக்கு வரும்போது நான் ஒன்று பண்றேன்னு ஒன்று பண்ணது, அது அட்டகாசமான மியூசிக். அது இல்லாமல் ஒரு சில ட்ராக்லாம் வந்து ரொம்ப புதுசாக வந்து அந்த ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் படத்துக்காகவா என்னவான்னு தெரியல, அந்த ஒரு ஒரு ஜாஸ் டச் அதில் வந்து அந்த இருக்கிறதெல்லாம் வந்து ரொம்பவே வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக, ரொம்ப என்ன சொல்கிறது, பயங்கர வெஸ்டர்னைஸ்டாக இருந்தது. இன்னைக்கு வெஸ்டர்னைஸ்ட் அப்படிங்கிறது வந்து வேற என்னவோ கேட்டுட்டு இருக்கோம் நம்ம இல்லை. ஸோ இது வந்து ஒரு ரியல் வெஸ்டர்ன் மியூசிக் மாதிரி இருந்துச்சு. எனக்கு ரொம்ப 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 என்ஜாய் பண்ணேன் நான் அந்த ஆல்பத்தை. அடிக்கடி கேட்பேன், சின்ன சின்ன பாடல்கள் வேறையா அடிக்கடி கேட்டுட்டு இருப்பேன் நான். ஓகே, இதில் வந்து ரொம்பவே வந்து ஆப்டான காம்போ, லவ்னா கௌதம் மேனன் அப்படின்ற மாதிரி ஒரு இது இருக்கு. அவர் வந்து கொஞ்சம் முன்னாடியே பண்ணிட்டார், 2010-12 அந்த வாக்கிலேயே வந்து நீதானே பொண்ணு சினிமா, அந்த படத்தில் வந்து இளையராஜாவோட ஒர்க் பண்ணியிருப்பாரு. ஆக்சுவலாக அந்த ஒரு காம்போ ஆல்ரெடி வந்து இளையராஜானா எல்லாமே, அதில் பர்டிகுலராக லவ் அப்படின்றது ரொம்ப ஒரு ஹைலைட் அப்படின்ற மாதிரி, ஒரு யங் மாடர்ன் லவ் அப்படின்னாலே வந்து அந்த கௌதம் மேனன் படங்கள் அவரோட பாடல்கள் அப்படின்ற மாதிரி வந்துடும். இந்த காம்போ பண்ணது, அந்த காம்போவில் வந்த பாடல்கள் அதெல்லாம் வந்து உங்களுக்கு எப்படி இருந்தது? எனக்கு அந்த டைமில் யூடியூப்பில் பாடல் கேட்குற கல்ச்சர் ஆரம்பிக்கல.
நம்ம யூடியூப் வந்து அதிகமாக எல்லாருமே புழக்கத்தில் யூஸ் பண்ண ஆரம்பிச்சது 2016 ஜியோ வந்ததுக்கு அப்புறமா தான். இந்த ஃப்ரீ டேட்டா வந்ததுக்கு அப்புறமா தானே நிறைய கேட்க ஆரம்பிச்சோம். முன்னாடி நம்ம 100 MB போட்டு ஒரு மாதம் நாங்கள்லாம் 100 MB போட்டு நாங்கள் ஒரு மாதம் யூஸ் பண்ணுவோம். அதாவது ஏதாச்சும் ஓப்பன் பண்ணால் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு டேட்டா ஆஃப் பண்ணிடுவோம். இப்படி தான் வாழ்ந்துட்டு இருந்தோம். ஸோ அதனால அன்னைக்கு டேட்டா ஆன் பண்ணி வச்சுட்டு யூடியூப்லலாம் பாட்டு கேட்க முடியாது. ஸோ யூடியூப் அப்போ இருந்தாலும் கூட எனக்கு தெரியல. ஸோ அப்போ எனக்கு வந்து நம்ம மொபைலில் எப்படி எப்படியோ பாடல்கள் வரும், சேவ் பண்ணி வச்சிருப்போம். யாரும் அனுப்புவாங்க, மொபைலில் மாற்றி மாற்றி பாட்டு அனுப்பி அந்த பாட்டு அனுப்பி இந்த பாட்டு அனுப்பி கேட்டு வாங்கிப்போம். இப்படி தான் மொபைலில் தான் சாங்ஸ் இருக்கும். அதுவும் ப்ளூடூத்லாம் ஷேர் பண்ணுவோம். ப்ளூடூத்தில் ஷேர் பண்ணுறது இப்படி இந்த மாதிரி தான் இருந்தது. ஸோ அதுக்கு முன்னாடி எல்லாம் பாடல்கள் ரிலீஸ் ஆகும்போது கேசட் இருக்கும், அப்புறம் சிடிஸ் இருந்துச்சு. எனக்கு இந்த பாட்டு வந்து பக்கத்து வீட்டில் இருந்து அண்ணன் ஒருத்தரோட பென் டிரைவில் வாங்கிட்டு வந்து வீட்டில் அப்போ ஒரு எல்இடி டிவி இருந்துச்சு, புது டிவி, நல்லா இருக்கும் சவுண்ட்லாம். அப்போ தான் எல்இடி எல்லாம் எங்கள் ஊரில் வந்து புதுசு. அதுக்கு முன்னாடி இங்கே வந்திருக்கும் 2012-13 டைமில் தான் எங்கள் ஊரில் எல்இடி எல்லாம் வருது. அதுக்கு முன்னாடி எல்சிடின்னு ஒன்று இருந்துச்சு. ஸோ எல்இடியில் சவுண்ட் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அப்போது அந்த பென் டிரைவை அந்த இதில் அவர் சொன்னாடி பாட்டு பயங்கரமாக இருக்கு, நீதானே பொண்ணு வசந்தத்தில் ராஜா சார் வேற லெவலில் போட 9 பாட்டா நிறைய சாங் இருக்கு, 9 சாங், 8 பாட்டு 7 பாட்டு. ஸோ அதை வந்து கொடுத்தாரு. நான் எங்கள் டிவியில் இது பண்ணிவிட்டு பின்னாடி பென்ட்ரைவ் கொடுக்குற ஆப்ஷன் இருக்குது, பென்ட்ரைவ் கொடுத்துட்டு ஃபுல் சவுண்டில் கேட்டேன். எங்கள் அம்மா பக்கத்து வீட்டில் இருந்தாங்க, அப்படி என்ன இவ்வளோ சவுண்டு வச்சுருக்க அப்படின்ட்டு. எனக்கு அவ்வளோ பிடிச்சி போச்சு அந்த பாட்டு, பயங்கரமான ஃபீலை கொடுத்துச்சு. காற்றை கொஞ்சம் நிற்க சொல்வேன் வந்து அது ஒரு ஸ்டைலு. அப்படியே நீங்கள் பார்த்தீங்கன்னா முதல் முறை பார்த்த ஞாபகம் வந்து பயங்கர வெஸ்டர்னாக இருக்கும். கிளைமேக்ஸ் சாங் வந்து கல்யாணம் ஆக போகுது அப்படின்னு தெரிஞ்சதும் சற்று முன்பு பார்த்த சாங் ஒன்று இருக்கு, அதுவும் வந்து அந்த சிம்பனி மாதிரி. ஆமாம் எஸ் அந்த மாதிரி இந்த மாதிரி ஒவ்வொரு சாங்கும் ஒவ்வொரு வெரைட்டி. அப்புறம் யுவன் ஒன்று ஒரு பாட்டு பாடியிருப்பாரு, சாய்ந்து 2 பாட்டு பாடியிருப்பாரு யுவன். எங்கால் பொய் தானாங்கிற மாதிரி. அதுவே யுவன் சங்கர் ராஜா அதுக்கு முன்னாடி ராஜா சாருக்கு பாடியிருக்காரு எனக்கு தெரியல, குழந்தைய பாடிட்டு நினைக்கிறேன், அப்போதான் நினைக்கிறேன். ஸோ ஒரு பயங்கர பிளாஸ்டாக இருந்தது யுவன் சங்கர் ராஜா 2 சாய்ந்து என்ன ஒரு ஃபீலு, பெண்கள் என்றால் பொய் தானா என்ன ஒரு ஃபீல் ஒன்று இருக்குல்ல. ஸோ இந்த மாதிரி அந்த பாடல்கள் கேட்கும்போதே ஒரு பேர் அனுபவம் தான் அது. அப்படியே கேட்டுகிட்டே இருக்கும்போது அந்த பாட்டு கொஞ்ச நாள் ஒரு மாதம் அந்த பாட்டு தான் கேட்டுட்டு இருந்தோம். ஒரு வாடி துணி அந்த டைமில் ஏதோ ஒரு துணி கடையில் போயிட்டு ஊரில் துணி ட்ரெஸ் எடுக்க போகும்போது அங்கே அந்த பாட்டு ஓடிட்டு இருக்குன்னு உட்காந்து அந்த பையன் கூட உட்காந்து பாட்டெல்லாம் கேட்டு பேசிட்டு இருந்த ஞாபகம்லாம் இருக்குது. ஹாரிஸ் ஜெயராஜ் கௌதம் மேனன் காம்போவில் ஒன்று பயங்கரமாக பண்ணிட்டாங்க. அப்புறம் வினைத்தாடி வருவா ஏஆர் ரஹ்மான் ஒரு பயங்கரமாக ஒன்று பண்ணிட்டாரு. அப்புறம் ராஜா சார் கிட்ட வரும்போது இது எப்படி இருக்க போகுது அப்படின்னு நமக்கு ஒன்று இருந்தது இல்லையா. ஸோ எக்ஸ்ட்ரானரியான பாடல்கள் இது எல்லாமே கிட்டத்தட்ட அந்த ஃபேன் பாய் அப்படின்றதுனால வெளியே வந்து அவுட் புட்டா இல்லை ஜென்ரலாகவே இப்படி தான் வந்து வந்தாலே இப்படி தான் அப்படின்ற மாதிரி? இல்லை நீங்கள் நல்ல பாடல் வாங்க வேண்டிய பொறுப்பு டைரக்டர்ஸ் தான் இருக்கு, ஓகேவா. அந்த சீக்வன்ஸை ரொம்ப ப்ராப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணி அவரை கன்வின்ஸ் பண்ணி அவர்கிட்ட சண்டை போட்டு நல்ல பாட்டு வாங்கணும். மிஷ்கின்லாம் சொல்கிறாருல, ஆமாம் இல்லையா. இல்லைன்னா அவர்கிட்ட நீங்கள் கேட்டாவே அவர் சரசரம் தட்டி தந்துடுவார் பாட்டை. நீங்கள் அதில் திருப்தி அடைச்சிட்டிங்கன்னா அவ்வளோதான். ஏன்னா அவர் உனக்கு பழகிருக்காருல, அவர் தட்டினாலே ஹிட்டு. சரசரசர்னு போட்டு ஒன்று பழகிருக்கும் போது அந்த வேகத்துலாம் பாட்டு போடுவார். சார் போதும் எனக்கு இந்த கௌதமன் சொல்கிறார், எனக்கு இந்த ஒரு பாட்டு போதும் சார். இன்னைக்கு இல்லை போட்டுக்கலாமா, டைம் இருக்கு, ஒரு பாட்டு போதும் சார், அடுத்த பாட்டு அடுத்த வாரம் வச்சுக்கலான்ட்டு கிளம்பி போயிட்டாராம். அப்படியே வந்து வாங்குறது. இல்லை சார் எனக்கு இன்னும் வேணுங்கிறது. என்ன ராஜா சார் கிட்டேன்னா நீ இதை வேணும்னு சொல், என்ன வேணுங்கிறது தெளிவாக சொல்லணும். ஆமாம், அவரே என்ன வேணுங்கிறது தெளிவாக சொல்லணும். நான் தர்றது வேணான்னா ஏங்கிறதே சொல்லணும். ஒரு கிரியேட்டர் அது தெரியணும்ல, கிளியரா இருக்கு. இல்லை சார் இதான் சார் கதை, நீங்கள் கொடுங்க சார் அப்படின்னா அவர் என்ன பண்ணுவார், அவருக்கு என்ன சொல்ல மாட்டேறான், சரி ஓகே கொடு எடுத்துகிட்டு போங்கிற மாதிரி தானே வரும். இப்போ நீங்கள் எங்கிட்ட வந்து சார் கேமரா வச்சு சார் நீங்கள் பேசுங்க அப்படின்னா என்னப்பா இந்த பையன் கேள்வி கேட்க நான் என்ன பேசுறது அப்படின்னா, சரி பேசினா உனக்கு வியூஸ் தான் முக்கியம் போல இருக்கு அப்படின்னா பேசிட்டு போயிடுவேன்ல. இப்போ உனக்கு என் பேர் தான் முக்கியமா, சரி ஓகே நான் பாட்டு தரேன் வாங்கிட்டு போ அப்படிங்கிற மூடில் தான் அவர் இருப்பார். எங்கிட்ட வந்து என்ன வேணும்னு சொல்லு, எந்த மாதிரி வேணும், என்ன மாதிரி ஃபீல் வேணும்னு சொல்லு, எப்படி யூஸ் பண்ணலான்னு சொல்லு, என்ன மாதிரி மியூசிக் வேணும், வெஸ்டர்னாக வேணுமா, எப்படி வேணுங்கிறத சொல்லு. அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் இல்லையா ஒரு கிரியேட்டர். ஸோ அப்படி இருக்கும்போது இன்னும் நல்ல அவுட்புட் வருது நான் நினைக்கிறேன். கம்பேரிசன் லெவலில் கேட்குறேன். இப்போ வந்து இப்போ இருக்க பாடல்களில் வந்து நிறைய வந்து லிரிக்ஸ் கேட்க முடியல, சவுண்ட் அதிகமாக இருக்குது, அப்புறம் வந்து பாட்டே வந்து ஒரு மாதிரி இறைச்சலாக இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் கம்பேர் பண்ணுறாங்கல்ல. ஆக்சுவலாக இதை எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா இப்போ வந்து இளையராஜா பாடல்கள்லாம் வந்து எல்லாமே உங்களுக்கு அதில் என்ன சவுண்ட் இருக்கோ என்ன மியூசிக் இருக்கோ அதுக்கு தெரியும். அதுக்கப்புறம் வந்து அந்த என்ன பாடல் வரிகளோ அதெல்லாம் கேட்கும். இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க ஆக்சுவலாக? இல்லை அது எனக்கு புரிஞ்சிக்க முடியல. அது உங்களோட ஸ்டைல், அது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்டைலில் போடுவாங்க. அதாவது லிரிக்ஸ் மேலோங்கியும் மியூசிக் ரொம்ப கம்மியாகவும் இருந்த காலகட்டம் இருந்தது. அது கொஞ்சம் கொஞ்சமாக மாறி வந்து மியூசிக்கோட சவுண்ட் அதிகமாக வந்துட்டே இருக்கும்போது மியூசிக்கும் லிரிக்ஸும் சமமாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஏரியாவில் ராஜா சார் கொண்டு வந்து நிப்பாட்டுறாரு.
ஓகேவா? நீங்கள் அதுக்கு முன்னாடியும் இருக்குது, ஆனால் பாடல்கள் குறைவாக இருக்கும். அங்கங்கே ஒரு சில பாடல்கள் தான் மியூசிக்கும் இசை லிரிக்ஸும் சமமாக இருக்கும். பல பாடல்கள் லிரிக்கோட விஷயம் தான் மேல் நோக்கி இருக்கும், அந்த டியூன் தான் இருக்கும். மற்றபடி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப கம்மியாக என்ன தான் இருக்குன்னா அன்னைக்கு அவ்வளோதான் ஃபெசிலிட்டிஸ் அவ்வளோதான் இருந்திருக்கும். அதுக்கேற்ற மாதிரி டெக்னாலஜி அவ்வளோதான் அவங்க பண்ணாங்க. இப்போ ராஜா சார் வரும்போது ரெண்டையுமே இணைக்கிறாரு, இசையையும் லிரிக்ஸையும் சரிசமமாக இணைக்கிறாரு. இசை எந்த அளவுக்கு இருக்குதோ அதே அளவுக்கு லிரிக்ஸும் இருக்கு, லிரிக்ஸ் எந்த அளவுக்கு இருக்குதோ அதே அளவுக்கு இசையும் இருக்கணும். அவர் என்ன பண்ணுவார்னா, ராஜாவோட ஸ்பெஷல் என்னன்னா, நீங்கள் ப்ரீலியூட்னு சொல்லுவாங்க, பாட்டு தொடங்க முன்னாடி வரக்கூடிய அந்த ப்ரீலியூட்ல ஒரு மேஜிக் ஒன்று பண்ணிடுவார். அப்படி இல்லைன்னா ஒரு ஆலாபனையில் ஆரம்பிக்கும் பாட்டு. ஓகேவா? அங்கேயே நம்மளை ஒரு மாதிரி ஒன்று அங்கே ஒரு வேலை செய்கிறாரா. நீங்கள் பூங்காற்று புதிதானது சாங் இருக்கு, ராஜராஜ சோழன் சாங் இருக்கு. இந்த சாங்கோட ப்ரீலியூட்ல எடுத்து பாருங்க, அவ்வளோ விஷயம் பண்ணியிருப்பாரு. பூங்காற்று புதிதானதுக்குள்ள ஆரம்பிச்சா அவ்வளோ மேஜிக் பண்ணியிருப்பாப்ல. அது ஒரு 10 செகண்ட்ல அவ்வளோ விஷயம் பண்ணியிருப்பாப்ல. ஏன்னா அதுதான் அவரோட இடம். அப்புறம் சாங் ஆரம்பிக்கும் போது அப்படியே போயிடும். இந்த இவ்வளோ வருஷத்தெல்லாம் வாசிக்க மாட்டார். பாடல் ஆரம்பிக்கும் போது மியூசிக் அப்படி கீழே இறங்கிடும். பேஸ் தான், பேஸ் கிட்டாரோ பேஸ் தபேலாவோ அந்த பாட்டுக்கு ஏற்ற மாதிரி, பாட்டோட சூழல் ஏற்ற மாதிரி, பாடல் எந்த ஊரில் நடக்குதோ அதுக்கேற்ற மாதிரி தான் யூஸ் பண்ணுவார் பேஸ். ஒரு சிட்டி சாங் வெஸ்டர்ன் சாங்னா பேஸ் கிட்டார் யூஸ் பண்ணுவார். ஒரு கிராமத்து பாடினா தபேலாவுக்கு போயிடுவார், பறைக்கு போவார், அந்த சூழலுக்கு ஏற்ற மாதிரி போவார் பேஸா என்னன்ட்டு. ஸோ பல்லவி முடிஞ்சதுக்கப்புறம் சரணத்துக்கும் பல்லவிக்கு இடைவெளி இருக்குல்ல, இன்டர்லியூட், ஃபர்ஸ்ட் இன்டர்லியூட்ல மிரட்டிடுவார். அங்கதான் அவரோட மொத்த மியூசிக்கோட மேஜிக்கே அங்கதான் நடக்கும். அப்புறம் திருப்பி சரணம் ஆரம்பிக்கும் பாருங்க, அப்படி போயிடும். அந்த பேஸ் மட்டும் தான் இருக்கும். பேஸும் அங்கங்கே ஃபில்லர்ஸ் இருக்கும். ரெண்டு லிரிக்கு நடுவுல ஃபில்லர்ஸ் சொல்லுவாங்க. அந்த ஃபில்லர்ஸ் வந்து அவ்வளவு அற்புதம். ஃபில்லர்ஸை வந்து புதுசு புதுசா போடுவாரு. ஏம்பாட்டுன்னு ஒரு சாங்னா வந்து மாட்டுல மாட்டு வண்டி ஓடிட்டு இருக்கும்போது போயிட்டு இருக்கும்போது அதுல மணி பாட்டு, மாட்டோட மணியை சத்தமா யூஸ் பண்ணுவாரு. அந்த சூழலுக்கு ஏற்ற மாதிரி ஃபில்லர்ஸ் யூஸ் பண்ணுவார். அற்புதமான ஃபில்லர்ஸ். நீங்கள் எந்த படம்னா கேட்டு பாருங்க, அவ்வளோ ஃபில்லர்ஸ் அழகாக யூஸ் பண்ணுவார். ஒவ்வொரு வரிக்கு நடுவில் ஃபில்லர்ஸ் யூஸ் பண்ணுவார். பேஸில் சில இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் யூஸ் பண்ணுவார், 2-3 இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் தான். அது லிரிக்கை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஸோ செகண்ட் லீடு வந்து திருப்பி ஆரம்பிச்சிருவார் அவரோட மியூசிக். ஸோ இப்படி அவர் அதை பேலன்ஸ் பண்ணார். நீங்கள் பழைய பாடல் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இன்டர்லியூட்லாம் பெரிய மியூசிக் இருக்காது, ஷார்ட்டாக முடிஞ்சிடும். அந்த லென்த்தே ரொம்ப கம்மியாக இருக்கும். சரசரன்னு முடிச்சுட்டு ஜஸ்ட் ஒரு டிரான்சிஷன் மாதிரி தான் யூஸ் பண்ணுவாங்க, சிம்பிளாக. எக்ஸப்ஷனல் நல்ல பாடல்கள் இருக்கு, பெரும்பாலான பாடல்கள் சொல்றேன். 75% ஆஃப் சாங்ஸ் வந்து இந்த பேட்டர்ன்ல இருக்கும். அப்புறம் லிரிக்ஸ் வந்து, ஸோ லிரிக்ஸை முன்னிலைப்படி தான் பாடல் இருக்கும். ராஜா சார் இதை பண்றாரு. ராஜா சாருக்கு அப்புறம் வந்தவங்க என்ன பண்ணாங்கன்னா, இன்னும் புதுசா மியூசிக் வேணும்ல, இன்னும் ஃப்ரெஷ்ஷாக கொடுக்கணும்ல. அப்போ என்ன பண்றாங்க, டியூன் ஒன்று தான். டியூனுங்கிறது பல்லவி சரணம் சரணத்துக்கான டியூன் தான். நடுவில் மற்ற ஏரியாக்கள்ல தானே அவங்க மியூசிக்கை காட்டணும். அப்போ என்ன பண்றாங்க, அந்த இசையோட சத்தத்தை இன்னும் அதிகமாக்குறாங்க. எங்க தப்பாயிடுச்சுன்னா, இன்டர்லியூட்ஸ் அண்ட் ப்ரீலியூட்ஸ்ல வந்து எல்லா வித்தையும் காமிக்கலாம். நீங்க ரஹ்மான் சாரை பாத்தீங்கன்னா, நீங்க ஒரு காதல் ரோஜாவை சாங்கோ, ஒரு புது வெள்ளை மலை சாங்கோ பாத்தீங்கன்னா லிரிக்ஸை டிஸ்டர்பே பண்ணாது. அவர் இதே மாதிரி தான் பின்னிருப்பாரு, ப்ரீலியூட்ஸ் இன்டர்லியூட்ஸ்ல தான் பின்னிருப்பாரு, லிரிக்ஸை டிஸ்டர்ப் பண்ண மாட்டாரு. பட் காலங்கள் அதிகமாக மாற புதுசு புதுசா வர இறைச்சல் கொஞ்சம் அதிகமாயிடுச்சு. நீங்க வெஸ்டர்ன்ஸ் அவரோட ஓப்பனிங் சாங் ரொம்ப டான்ஸ் நம்பர் சாங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமா யூஸ் பண்ணிருப்பாரு. மெலடி சாங்ஸ் வந்து அப்படியே ராஜா சார் ஸ்டைலில் வந்துருவாரு. ஒரு கடத்து போல எல்லாரும் அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா, எல்லா சாங்கையுமே அடிச்சு வாசிக்கிற ஒரு லெவல் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். அது நிக்க மாட்டேங்குது பாடல். நான் வாசிக்கணும் இல்லை மியூசிக் போடணும், ஒன்று என்னென்னவோ நடக்குது. ஆக்சுவலாக இது வந்து இப்போ இருக்க பீப்புளோட மைண்ட் செட்டு அப்படின்றதுனால தான் வந்து இந்த மாதிரி இல்லை, அது தப்பு. பீப்புளோட மைண்ட் செட்டுங்கிறதே தப்பு. பீப்புளுக்கு மைண்ட் செட் எப்படி உருவாகுது? இப்போ இருக்கிற ஆடியன்ஸ் இதுதான் பிடிக்குதுன்னு நம்ம ஒன்று சொல்கிறோம்ல. இப்போ இருக்க ஆடியன்ஸுக்கு இதுதான் பிடிக்குன்னு எப்படி நீங்கள் டிசைட் பண்ணுறீங்க? ஒன்று, இப்போ இருக்க ஆடியன்ஸுக்கு எது பிடிக்கும்னா நீங்கள் கொடுக்கறது தானே அவங்களுக்கு ஒன்று பிடிக்கும். புரியுதா உங்களுக்கு? இப்போ எனக்கு இப்போ நான் பிளாங்காக இருக்கிறேன், எனக்கு மியூசிக்னா என்னன்னே தெரியாது. இப்போ ஒரு 5 மியூசிக் வந்து மியூசிக் போடுறாங்க, அதில் தானே ஏதாவது ஒன்று தானே எனக்கு பிடிக்கும். அப்போ நீங்கள் இறைச்சல் இல்லாத ஒரு விஷயத்தை நீங்கள் போடவே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அவனுக்கு எப்படி அது பிடிக்கும்? அவனுக்கு எப்படி பிடிக்கும்னு உங்களுக்கு தெரியும். நீங்கள் கொடுக்கறதுலாம் அவனை சூஸ் பண்ணுவான். நம்மளே சினிமாவும் அப்படி தான். நம்மளே தான் கமர்ஷியல் படம் கொடுத்துட்டு இந்த கமர்ஷியல் படம் தான் ஆடியன்ஸ் பார்க்குறாங்க அப்படின்னா கொடுக்கறதா பார்க்க முடியும். ஸோ நம்ம கொடுக்கறது தான், யாரையும் குறைச்சி மதிப்பிடுறதுக்கெல்லாம் இல்லை. இன்னொன்று, கால மாற்றத்துலேயும் சில விஷயங்களை தவிர்க்க முடியாது. நான் என்ன புரிஞ்சுப்பேன்னா, இந்த ஃபாஸ்ட் நம்பர்ஸு, பயங்கரமான பீட்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணுங்க. ஒரு அது டைரக்டர்ஸ் கிட்டே இருக்கு. டைரக்டர்ஸ் மெலடி சாங்ஸ் கேட்டால் தானே அவங்களுக்கு கொடுக்க முடியும். ரஹ்மான் சார், எஸ்பிபி சார் சொன்னார் ஒரு வாட்டி, என்ன ரஹ்மான் முன்னாடி மாதிரி மெலடியெல்லாம் போட மாட்டேங்கிறேன்னு கேட்டாராம். இல்லை சார், மெலடியை கேட்க மாட்டாங்க, என்ன பண்ணுறது, எல்லாம் இந்த மாதிரி தான் கேட்குறாங்க, என்ன பண்ணுறதுன்னு சொன்னார். அப்போ டைரக்டர் போய் இப்போ ராஜா சார் இருக்கும்போது அன்னைக்கு இருந்த சூழல் நல்லா இருந்ததுன்னா எல்லாமே காதல் படங்கள், குடும்ப படங்கள்,
சோகமான ஒரு சோக பாட்டு இருக்கும் தெரியுமா? 80s, ஆமா 90s வரைக்கும் இருந்துச்சு அது. படத்துக்கு ஒரு சோக பாடல் இருக்கும், ஜேசுதாஸ் பாடியிருப்பார் மோஸ்ட்லி இந்த சாங்ல. இன்னைக்கு நம்ம அதை கேட்டு இது பண்றோம்ல. இன்னைக்கு சோக பாட்டு சுச்சுவேஷன் இருக்கா? லவ் சாங் சுச்சுவேஷன் இல்லை. அப்போ லவ் சாங்னா ஒரு 2 நல்ல மெலடி இருக்கும், காதலியை பார்த்ததும் காதலியை பற்றி வர்ணிக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் இருக்கும். தேவா காலம் வரைக்கும், ரஹ்மான் காலம் வரைக்கும் அது இருந்தது. ஸோ அதனால அந்த மாதிரி இப்போ வண்ண நிலவே ஒரு சாங்கை போடுவார் தேவா, ரஹ்மான் ஒன்று போடுவார் இல்லை. ஸோ அது வரைக்கும் இருந்தது, 90s வரைக்கும் அது இருந்தது. அதுக்கப்புறம் இல்லை, அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் இல்லை. சொல்லும்போது மியூசிக் டைரக்டர்ஸ்க்கு வேற வழி இல்லை. இப்போ பாடல்கள் எப்படி கொடுக்க வேண்டியது இருக்குன்னா, ஹீரோ இன்ட்ரோடக்ஷனுக்கு ஒரு பாட்டு ஒன்று பண்ணுறோம், பயங்கரமான பீட் ஒன்று பண்ணுறோம், பெரிய ஹீரோ சொல்கிறேன். அப்புறம் வந்து அவர் ஃபைட்டுக்கு ஒரு மியூசிக் ஒன்று, ஒரு தீ மியூசிக் மாதிரி ஒன்று ரெடி பண்ணிடுங்க சார், சேசிங் ஒன்று ரெடி பண்ணிங்கன்னு சொல்லும்போது அப்போ அங்கே அப்படி தான் வாசிக்க வேண்டியது. இதுக்கு நடுவில் அவங்க ஒரு நல்ல பாடல் போடுறதுக்கான சுச்சுவேஷன் அங்கே இருக்குது. அப்போ அதுக்கு ப்ராக்டிஸே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். அப்படியான விஷயத்துக்கு எதுக்கு அதிகமான ப்ராக்டிஸ் இருக்கோ அதில் தான் பெஸ்ட் அவுட்புட் வரும். கரெக்டாக? ஏன் இவங்கெல்லாம் பேக்ரவுண்ட் மியூசிக் அடிச்சு நோக்குறாங்கன்னா ப்ராக்டிஸ் அதுக்கு தான் அதிகமாக இருக்குது. அது மாதிரி சுச்சுவேஷன் அதிகமாக கொடுக்குறீங்க. அப்போ அதுக்கு தான் அவங்க தயாராக இருக்காங்க. ராஜா சார் காலத்தில், ரஹ்மான் சார் காலத்தில் உங்களுக்கு வந்து பாட்டுக்கான விஷயம் அதிகமாக இருந்தது. ஸோ அதுக்கு தான் அவங்க மெனக்கெட்டாங்க, நல்ல பாடல் வந்துச்சு. இன்னைக்கு பாட்டு போடுறதுக்கு இந்த மாதிரி நல்ல பாடல் போடுறதுக்கான சுச்சுவேஷன் இங்கே கொடுக்கலையே. அதனால நம்ம மியூசிக் டைரக்டர்ஸையும் குறை சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. காலச்சூழலில் மாறுறதான். படங்களும் அப்படி இல்லை, கதைகள் மாறிடுச்சு. இப்போ நீங்கள் 80s மாதிரி உட்காந்து படம் எடுத்துருக்க முடியாதுல்ல, கிரிஞ்சுன்னு சொல்லிடுவோம். ஸோ கால மாற்றத்தில் நடக்கிற விஷயம் தான், நம்ம யாரையும் குற்றம் சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. ஜென்ரலாக வந்து இளையராஜா சார் மேலே வந்து ஒரு விஷயம் வந்து வைக்கப்படுறது வந்து அவர் ரொம்ப ஈகோயிஸ்ட்டு, மற்றவங்களுக்கு வந்து ஈஸியாக புகழ்ந்துட மாட்டார். அதுக்கப்புறம் வந்து காப்பி ரைட்ஸ் விஷயம் அப்படின்னா வந்து அவர் ரொம்ப கராரு, காசு அந்த காப்பி ரைட்ஸு இப்படின்னா வந்து அவர் வந்து இது பண்ண முடியாது. இதெல்லாம் வந்து இவர் யார் அப்படின்னு புரியாததுனால இப்போ இருக்க பசங்க பேசுகிறாங்களா, இல்லை இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஆக்சுவலி இப்போ இருக்கிற பசங்க அதை பேசுறது இல்லை, அதான் நம்ம இதில் கவனிக்க வேண்டியது. இப்போ உங்கள் ஜென்ரேஷன் இதெல்லாம் பேசுகிறீங்களா? நான் கிடையாது. அன்னைக்கு ஒரு நாள் பேசுவீங்க, அவ்வளோதான். என்ன ஏதோ அது ஒரு நியூஸ் ஆக்கிட்டாங்கன்னா, பரபரப்பாக்கிட்டாங்கன்னா, சோஷியல் மீடியாவில் ஏதாகுதுன்னா அதை பற்றி பேசுவதை தாண்டி ராஜா சார் மேலே குறை சொல்கிற மென்டாலிட்டி இப்போ இருக்க ஜென்ரேஷன் கிடையாது. ஏன்னா அவங்க எந்த ஜட்ஜ்மெண்ட்ல இல்லை, அவங்க பாடல் மட்டும் தான் கேட்குறாங்க. ராஜா சார் பாடல் தெரியாத ஜென்ரேஷன் உட்காந்து ஏதோ ராஜா சார் பாட்டா ஏதோ பயங்கரமா இருக்கு பாட்டு அவன் என்ஜாய் பண்றான், அந்த பாட்டை 1 மாசம் கேட்டு சுத்துறான். ராஜா சார் பேசுற இவங்க நம்ம எல்லாம் என்னெல்லாம் ராஜா சார் திமிரா பேசுறாருன்னு சொன்னாங்களோ அது எல்லாத்தையும் அவன் தக்குன்றான். செம தக்கியா அவர் அப்படின்றான். இது ப்ளோயிங் மை ஓன் ட்ரம்பட் மாதிரி இருக்கும், ப்ளோயிங் தான் அப்படின் போது கை தட்டுறான் அவன். ஆனா நாங்கெல்லாம் அதை திமிருன்னோம். முந்தைய ஜென்ரேஷன், அதுக்கு முந்தைய ஜென்ரேஷன் அவர் திமிரா பேசுறேன், என்ன தலக்கணம் பாருங்க, என்ன திமிரு பாருங்க அப்படின்னும்ல. இன்னைக்கு ஜென்ரேஷன் சொல்ல செம்ம தக்குங்க அவரு, இப்படிதாங்க இருக்கணும் அப்படின்றாருல, இசை நான் தான் அப்படின்னா கை தட்டுறான்ல அவன். நாங்க என்ன திமிரு பாருங்க அப்படின்றோம் இல்ல. அப்ப இந்த ஜென்ரேஷன் அந்த பிரச்சனை கிடையாது, இதெல்லாம் பழைய ஜென்ரேஷன் பிரச்சனை. அது ஒரு மாதிரி ஒரு பல விஷயங்களை மைண்ட்ல வச்சு கணிக்கக்கூடிய தன்மை. ராஜா சாருக்கு அப்புறம் வந்த மியூசிக் டைரக்டர்ஸோட ஃபேன்ஸ் ஒரு பக்கம், ராஜா சாருக்கு முன்னாடி இந்த மியூசிக் டைரக்டரோட ஃபேன்ஸ் ஒரு பக்கம், இன்னொன்று அவரோட தனிப்பட்ட அவர் பேசுறதை வச்சு அவர் திமிரான ஒரு ஈகோயிஸ்ட் அப்படின்னு சொல்ற அப்படிங்கிறது ஒரு பக்கம். இன்னொரு ரொம்ப முக்கியமா அவருடைய சாதிய கண்ணோட்டத்தில் அவரை பார்க்கக்கூடிய ஒரு கூட்டம். இப்படி பல கூட்டம் இருக்கு. பட் அந்த கூட்டம்லாம் கம்மி தான், கம்மியான பர்சன்டேஜ் தான். அது ஒரு 25% சுருங்கின்னு வச்சுக்கோங்களேன். 75% அவரை ரசிக்கிற கூட்டம், அவரோட மியூசிக்கை வந்து லைஃபாக நினைக்கிற கூட்டம். அவர் சொன்னால ஒரு வாட்டி, என்னோட இசையை கேட்டு தானே நீங்கள் வாழ்கிறீங்கன்னு ஒரு வாட்டி சொன்ன கூட பிரச்சனை பண்ணாங்க. உண்மை அதுதான், அவரோட இசையை கேட்டு யார் வாழ்றாங்களோ அவருக்கு தான் சொன்னாங்க. ஆக்சுவலாக மற்றவங்க வந்து எத்தனையோ பேர் வந்து எத்தனையோ செலிபிரிட்டிஸு எத்தனையோ பேர் வந்து உங்கள் இசையை கேட்டு தான் நைட்டு தூங்குறோம், ஒரு இசையை கேட்டு தான் நிம்மதி கிடைச்சது, அது மாதிரி மற்றவங்க அவ்வளோ சொன்னாங்க. அதே தான் ராஜா சார் வந்து இல்லை, அதை வந்து நீங்கள் எல்லாருக்கும் சொன்னதை நினச்சிக்கிட்டாங்க. அவர் அந்த மேடையில் சொன்னார், நாங்கள் இருந்தேன் அந்த ஃபங்க்ஷனுக்கு, நான் இருந்தேன். அவர் அந்த மேடையில் இருந்து அந்த விழாவுக்கு வந்தவங்களை பார்த்து சொன்னார். ஓகேவா? அப்படி இல்லாட்டாலும் அது கிட்டத்தட்ட உண்மைதான். மற்ற ரசிகர்கள் எல்லாம் சொல்ல, அவரோட பாடலை கேட்காதவங்களுக்குலாம் அவர் சொல்ல. அவருடைய பாடலை அவருக்கு தெரியும் எதுக்கு அங்க வர்றவங்கள சொல்றாருன்னு சொன்னா, இங்கிருந்து கிளம்பி வந்து காசு கொடுத்து எவ்வளவு தூரத்துக்கு வந்து இங்க உட்கார்ந்து இருக்கிற 10,000 பேரோ 15,000 பேரோ 20,000 பேரோ அவன் யாருன்னு அவருக்கு தெரியும். சொன்ன கூஸ் பம்ப்ஸ் ஆயிருப்பாங்க, அவருக்கு தெரியும். அதனாலதான் அவங்கள சொல்றாரு அவர். புரியுதா? மற்ற அவரோட பாடலை கேட்காத கொஞ்சம் பேர் இருப்பான்ல, 100ல் ஒரு 2 பேர் இருப்பான், வேணும்னே ஏதாவது குறை சொல்றதுக்காக. அவன் பிரச்சனை பண்ணா என்ன பண்ண முடியும்? அவன் நம்ம லிஸ்ட்ல இல்லை. அதனால இன்னைக்கு இருக்க ஜென்ரேஷன் அதை பத்தி ஒரி பண்ணிக்கிறது இல்லை, அவருடைய இசையை மட்டும்தான் கேட்குறாங்க. இன்னொன்று வந்து ஒரு படைப்பாளியா இருக்கலாம், ஒரு சினிமா நடிகர், எந்த விதமான கிரியேட்டர்ஸாக வேணா இருக்கலாம், நடிகராக இருக்கலாம், டைரக்டராக இருக்கலாம், மியூசிக் டைரக்டராக இருக்கலாம், ஒரு கிரிக்கெட்டராக இருக்கலாம். நம்ம கிட்ட இயல்பாக ஒரு பிரச்சனை இருக்கு.
உங்களுக்கு எனக்கு இந்த நடிகரை பிடிக்கும் ஏன் ரொம்ப சிம்பிளான ஆளையா, ரொம்ப எவ்வளோ தன்மையாக பேசுகிறாரு, ரொம்ப எளிமையான ஆள். அந்த கிரிக்கெட்டர் எனக்கு ரொம்ப ஃபேன். அவருக்கு பயங்கரமாக எதுக்கு அவர் ரொம்ப சிம்பிளான மனுஷன், ரொம்ப கூலாக இருப்பார். அவரோட ஒய்ஃபுக்கு அவரே வந்து ஷூலேஸ் கட்டி கொடுப்பாரு, ஏர்போர்ட்டில் படுத்து தூங்குவார். இந்த மாதிரி பர்சனல் விஷயங்கள் எல்லாம் வச்சு ரசிகராக மாறுவாங்க. அதில் எனக்கு பெருசாக உடன்பாடு கிடையாது. பர்சனல் விஷயத்தை வச்சு நான் ஒருத்தர் எனக்கு பிடிக்கும்னா நான் என்னோட பர்சனலாக பழகிறவங்கள தான் நான் அப்படி ரிசீவ் பண்ண முடியும். கரெக்டா? இப்போ நீங்கள் என்னோட பர்சனல் ஃப்ரெண்டுனா உங்கள் பிஹேவியர் வந்து வச்சு எனக்கு உங்களை ஏன் பிடிக்கணும்னா உங்கள் கூட நான் பழகி ஆகணும், உங்கள் கூட நான் வேலை செஞ்சாகணும். இப்போ எனக்கு உங்களை பிடிக்கவே இல்லைன்னு வச்சுக்கோங்க, நான் இன்டர்வியூ தர மாட்டேன். கரெக்டா? அப்போ எனக்கு உங்களை பிடிச்சாதான் நம்ம 2 பேரும் வேலை செய்ய முடியும் சேர்ந்து. அப்போ பர்சனலாக நம்ம கூட புழங்கக்கூடிய மக்கள் கிட்ட தான் அவங்க பர்சனல் கேட்டு நமக்கு தேவை இல்லையா? ஒரு நடிகர் திமிரா இருந்தா என்ன, திமிரா இல்லைன்னா எனக்கு என்ன, அவர் நல்லா நடிக்கணுங்கிறது எனக்கு தேவை. அப்போ நான் ஒரு நடிகனுக்கு எப்போ ரசிகர் ஆகணும்னா நல்லா நடிச்சாதான். நல்லா நடிக்கணும். நல்லா நடிக்கணும்னா எல்லாரும் கமல் சார் மாதிரி நடிக்கணும்னு நான் சொல்ல வரல. நல்லா நடிக்கணும், நல்ல படங்கள் கொடுக்கணும், நல்ல படங்கள் கொடுக்கணும், நல்ல படைப்புகள் கொடுக்கணும், நல்ல படைப்புகளை தேடி தேடி பண்ணணும், நிறைய புதுசான எக்ஸ்பெரிமெண்டல் விஷயங்களை பண்ணணும். மொத்தத்தில் ஒரு நல்ல கலைஞனாக இருக்கும்போது நமக்கு அந்த கலைஞனை பிடிக்கணும். அதானே காரணமாக இருக்க முடியும். இப்போ கமல் சார் எனக்கு அவர் எனக்கு பிடிக்காது அப்படி ஒருத்தன் சொல்கிறேன். ஏன் பாரு ரொம்ப திமிரா பேசுவார், அவர் கொஞ்சம் திலக்கணும்னா அவர் திமிரா பேசினா உனக்கு என்ன, திமிரா பேசினா உனக்கு என்ன, அவர் எப்படி தான் உனக்கு, அவர் நடிகன் தானே, அவர் நல்லா நடிக்கிறாரா பாரு, நல்லா நடிக்கிறாரா, நல்லா நடிக்கிறாரு, நல்ல படம் கொடுக்க நல்ல, அப்புறம் என்ன உனக்கு பிரச்சனை? புரியுதா? ரஜினி சார் எனக்கு எதுக்கு பிடிக்கும்னா அவர் அவ்வளோ ஒரு பெரிய என்டர்டெய்னர், அவ்வளோ என்ன என்டர்டெயின் பண்ணுறதுக்கான அவ்வளோ மெனக்கட்டுறாரு. இந்த வயசுலையும் அவ்வளோ படங்கள் கொடுக்க, இத்தனை வருஷமா நம்மளை என்டர்டெயின் பண்ணிட்டே இருக்காருங்கிறதுக்காக தான் எனக்கு பிடிக்கணும் ரஜினி சார். ரஜினி சார் ரொம்ப சிம்பிள் தெரியுமா, எவ்வளோ எளிமையாக இருக்காரு, இவ்வளோ பெரிய உயரம் போனப்புறம் எவ்வளோ எளிமையாக இருக்காரு பாருங்கிறதெல்லாம் வந்து அதெல்லாம் நான் அவருக்கு ரசிகராகிறதுக்கான காரணம் கிடையாது. அதெல்லாம் சில சில குவாலிட்டிஸ், அது அந்த இண்டிவிஜுவலோட குவாலிட்டிஸ். அந்த குவாலிட்டிஸில் நம்ம சில விஷயத்தை எடுத்துக்கலாம். சில பேர்கிட்ட கெத்தை எடுத்துப்போம், சில பேர்கிட்ட அந்த லீடர்ஷிப் குவாலிட்டி எடுத்துப்போம், சில பேர்கிட்ட அந்த சிம்பிளிசிட்டி எடுத்துப்போம், அதெல்லாம் எடுத்துக்கலாம். பட் அதில் நான் ஒருத்தரை கொண்டாடுறதுக்கான காரணமாக இருக்கக்கூடாதுங்கிறது. அதே மாதிரி தான் ஒருத்தரை வெறுக்கிறதுக்கான காரணமோ ஒருத்தரை எனக்கு பிடிக்காம போகிறதுக்கான காரணமோ இந்த மாதிரியான தேவையில்லாத ரீசனை சொல்லிட்டு இருக்காதீங்க. நீங்கள் நேரடியாக நெருங்கி போய் பார்த்தா தான் அவர் திமிரானவரா எளிமையானவரா குழந்தை மாதிரி இருக்காரான்னு தெரியும். இப்போ நம்ம கமல் சாருக்கு என்ன இமேஜ் இருக்குன்னு ஒன்று இருக்குல்ல, நான் அவரோட நேரடியாக போய் உட்காந்து அவரை நேர்காணல் பண்ணும்போது அவரோட ஷோ பண்ணும்போது தான் அவர் எவ்வளோ எளிமையாக இருக்காருன்னு எனக்கு தெரியுது. அவரை பற்றி நம்ம நினைச்சிருக்க பிம்பமே இல்லை, அவர் நம்ம நினைச்சிட்டு இருக்க பிம்பமே அவர் இல்லை. நிறைய அரசியல்வாதிகளை நேர்காணல் செஞ்சிருக்கேன். அவங்க கிட்ட போய் நெருங்கி போய் உட்காரும்போது அவங்களோட இன்டர்வியூக்கு முன்னாடியும் பின்னாடி பேசக்கூடிய நாட்கள் நிறைய நாள் எலெக்ஷன் டைமில் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணியிருக்கேன். வேறமா நினைச்சது இவ்வளோ இப்படி இருக்காங்களே, இவ்வளோ தன்மையாக இருக்காங்களே, இவ்வளோ பெரிய ஆள் எப்படி இருக்கிறாருன்னு ஒன்று இருக்குல்ல. ஆனால் வெளியே இமேஜ் வேறையா இருக்கு. அது என்னைக்காவது ஒரு நாள் அவங்க வெளியே வந்து பேசுறதை வச்சு நீங்கள் பார்த்து முடிவு பண்ணக்கூடிய இமேஜ், நீங்கள் அவருக்கு கொடுக்கக்கூடிய இமேஜ். நான் இன்னைக்கு இவ்வளோ பேசுகிறேன், நாளைக்கு நான் கோவப்பட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அது இல்லை நான். கரெக்டா? மீடியாவில் ஒருத்தர் வந்து கோவப்பட்டு பேசுறாரு, அதனால கோவம் போல இருக்கேன், திமிரு பிடிச்சோம் நீங்கள் முடிவு பண்ணீங்க. ஆனால் அது இல்லை, அவர் அன்னைக்கு தான் கோவப்பட்டிருப்பாரு. கரெக்டா? அப்போ என்னைக்காவது ஒரு நாள் வந்து பேசக்கூடிய விஷயங்களை வச்சு, அவங்க பிஹேவ் பண்ண விஷயங்களை வச்சு நீங்கள் அவங்களுக்கு ஒரு இமேஜை நீங்களே கிரியேட் பண்ணுறீங்க. ஸோ இமேஜை கிரியேட் பண்ணிட்டு அதை வச்சு ஒருத்தர் பிடிக்குதுன்றீங்க, அதை வச்சு ஒருத்தர் பிடிக்காதுன்றீங்க. ரொம்ப திமிரான ஒரு மனுஷன், யாரையுமே கூட இருக்க மனுஷங்களே மதிக்காத ஒரு மனுஷன் கேமரா முன்னாடி ரொம்ப சிம்பிளாக எளிமையாக பேசிட்டு அவர் நல்லா ஒன்றுறீங்க. உதாரணம் சொல்கிறேன், யாரையும் நான் ஸ்பெசிஃபிக்காக சொல்ல இருக்கலாம்ல, அப்படி கேமராக்கு முன்னாடி ரொம்ப எளிமையாக நடிச்சுட்டு போகலாம்ல. அப்போ நீங்கள் அவரை பற்றி கணிச்சதே பொய்யாயிடுச்சுல்ல. அப்போ நீங்கள் அதுக்கு தான் நீங்கள் அவருக்கு ரசிகர் ஆகிட்டீங்கன்னா உங்கள் ரசனையே தப்பாயிடுச்சுல்ல, உங்கள் சாய்ஸே தப்பாயிடுச்சுல்ல. ஸோ அதனால நான் சொல்லுவேன், இந்த பர்சனல் விஷயங்கிறது வந்து நமக்கு பார்க்குறது, நமக்கு காட்டப்படுவது. பர்சனல் அவங்க எப்படி நமக்கு தெரியாது. அதனால பர்சனல் விஷயத்தை வச்சு ஒருத்தர் ரசிகராக வேண்டிய அவசியம் இல்லை, பர்சனல் விஷயத்தை வச்சு ஒருத்தர் வெறுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு படைப்பாளன், ஒரு கலைஞன், ஒரு கவிஞன் யாராக வேணா இருக்கலாம். அவங்களோட ப்ரொஃபஷன் என்ன, அந்த ப்ரொஃபஷனுக்கு வச்சு தான் நமக்கு பிடிக்கும். நீங்கள் ஒரு ஜேர்னலிஸ்ட்னா அஸ் அ ஜேர்னலிஸ்டாக நீங்கள் கேள்வி எப்படி கேட்குறீங்க அதை வச்சு தான் நான் பார்க்கக்கூடிய ஆடியன்ஸ் உங்களை கணிக்கணுமே தாண்டி நீங்கள் போடக்கூடிய ஆடையை வச்சு நான் கணிக்கக்கூடாது. ரொம்ப ஜேர்னலிஸ்ட் ரொம்ப எளிமையான ஆடை பிடிச்சி வந்திருக்க நல்ல மனுஷன் போல, அது தேவையில்லை எனக்கு. அன்னைக்கு ஒரு உட்காந்துருப்பா இமீடியட்டாக ஒரு இன்டர்வியூ ஆயிருக்கும், அந்த சட்டையோட கூட வந்து எடுத்துருக்கலாம். அதுக்கு அவர் எப்பவுமே பழைய சட்டை போடணும்னு அர்த்தம் ஆகிடுமா, எளிமையான ஒரு அர்த்தம் ஆகிடுமா? அவர் வழக்கமாக 5000 சட்டை கூட போடலாம். ஸோ இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் கணிக்காதீங்க. இத்தனை மியூசிக் கம்போசர்ஸ் வந்தாங்க, அடுத்து ரகுமான் சார் வந்தாங்க, ஹாரிஸ் ஜெயராஜ், யுவன், ஜி பிரகாஷ், இப்போ வந்து அனிருத், அபியங்கர் இப்படின்னு சொல்லி இத்தனை பேர் வந்துட்டாங்க. இதுக்கப்புறம் ஏஐ மியூசிக்லாம் வந்து வருது அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. இதுக்கப்புறமும் ராஜா சாரோட மியூசிக் வந்து மக்கள் இருக்கிற வரைக்கும் அந்த இசைக்கு இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்களே சார், இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டு இதை வந்து எப்படி பார்க்கலாம்? ஏன்னா என்ன, அதுவாக ஒரு மியூசிக் கிரியேட் பண்ணி கொடுக்குது, அதுதானே. இப்போ இருக்க மியூசிக் சதம் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னு தனியாக ஒரு டூல் இல்லை, அவ்வளோதான். இதுக்கப்புறம் அதை தேடி போகலாம்.
இப்போவே நிறைய பேர் அதானே யூஸ் பண்ணுறாங்க. டிஃபால்ட்டாக இருக்கக்கூடிய பீட்ஸ் எல்லாம் எடுத்து தான் யூஸ் பண்ணுறாங்க. 75% அல்லது ஒரு குறைஞ்சபட்சம் 50% மியூசிக் வந்து எலக்ட்ரானிக் மியூசிக் தான். ஆல்ரெடி கிரியேட் பண்ணியிருக்கக்கூடிய மியூசிக் வச்சு யூஸ் பண்ணிக்கிறாங்க. அல்லது இவங்க ஒரே ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு ஒன்றை வாசிச்சுட்டு ஒரு டியூனை நான் வாசிச்சுட்டு அந்த டியூனுக்கு எனக்கான அவுட் அங்கேருந்து வரும். ஒரு டியூன் வாசிச்சேன்னா இந்த டியூனோட பியானோ வெர்ஷன், புல்லாங்குழல் வெர்ஷன், கீபோர்டு இது வயலின் வெர்ஷன், கிட்டார் வெர்ஷன், தனித்தனி வெர்ஷன் அவங்க எடுக்க முடியும். பேசிக்காக ஒன்று கொடுக்கணும், கொடுத்தா தான் எடுக்க முடியும். நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன், எனக்கு ரொம்ப அவ்வளோ நல்லா கிளியராக தெரியாது, தெரிஞ்ச வரைக்கும் சொல்கிறேன். அங்கேயுமே நீங்கள் ஒன்று கொடுக்க வேண்டியது இருக்குது. ஏதோ ஒன்று கொடுத்து வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் ராஜா சார் சொல்லுவார்ல, முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வந்து மியூசிஷியன்ஸை வச்சு பாட்டு பண்ணு யுவன் சங்கர் ராஜா கிட்ட சொன்னார் ஒரு அட்வைஸாக. ஒரு மனிதன் ஒரு கிட்டாரிஸ்ட் வந்து வாசிக்கிற கிட்டார் மியூசிக்குக்கும் நான் வந்து எனக்கு இப்படி ஒரு இந்த டியூனுக்கு எனக்கு கிட்டார் மியூசிக் வேணும்னு நாங்கள் வந்து கம்ப்யூட்டர் கிட்ட கேட்டு வாங்குறது வித்தியாசம் இருக்குல்ல. எதுக்கு அம்மா சாப்பாடை நம்ம வந்து ஸ்பெஷல் சொல்லிட்டே இருக்கிறோம்னா, வெறுமனே கடமைக்கு சமைக்காம என் பிள்ளை நல்லா சாப்பிடுன்னு சேர்த்து சமைக்கிறது. ஏன் நம்ம அப்பாக்கள் மட்டும் அம்மா சாப்பாடை குறை சொல்லிட்டே இருப்பாங்க சொல்லுங்க? தொடர்ந்து மட்டும் இல்லை, இவனுக்கெல்லாம் சமைச்சு என் வாழ்க்கையை அழிக்க வேண்டியிருக்குன்னே சமைப்பாங்க. அவங்களுக்கு சமைக்கும்போது நமக்கு சேர்த்து சாப்பிட்ற மாதிரி இருந்தால் ஸ்பெஷலாக சமைப்பாங்க, என் பிள்ளை சாப்பிடட்டு. அது ஒரு தன்மை. எனிவே சமையல் வந்து அது ஒரு சயின்ஸ் தான். நீங்கள் வந்து ப்ராப்பராக எல்லா பொருளும் போட்டோன்னா நல்ல டேஸ்ட்டாக வந்துடும். உப்பு அதிகமாக போட்டால், இப்போ அம்மாவே இருந்தாலும் உப்பு அதிகமாக போட்டால் உப்பு அதிகமாக தான் இருக்கும். உப்பு கரெக்டாக போட்டால் கரெக்டாக இருக்கணுங்கிறத தாண்டி கைப்பக்குவத்தை தாண்டி மனப்பக்குவம் அங்கே ஒன்று இருக்குது. ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். அதில் இருக்கக்கூடிய சயின்ஸ் எல்லாம் விட்டுட்டு தூக்கி ஓரமாக வச்சுட்டா கூட நீங்கள் நேரடியாக ஒன்றை உருவாக்கி நானே ஒன்றை உருவாக்கி தர்றதுக்கும் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து ஒரு கம்ப்யூட்டரோ ஒரு ஏதோ ஒரு விஷயத்தை ரெடிமேடாக கொண்டு தர்றதுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஓகேவா? ஸோ ஆல்ரெடி மியூசிக் டைரக்டர்ஸ் கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கும்போது ஏல இருந்தாலும் அங்கேருந்து மியூசிக் வேணால் எடுத்துப்பாங்களா இருக்கும். ஸோ இப்போ இவ்வளோ நாள் வந்து ராஜார் மியூசிக் ஒன்றும் ஆகலைல்ல, வந்தாலும் ஒன்றும் ஆகாது. அவரே சொல்லிட்டார், நம்ம தான் அப்படின்ட்டார்ல. ஏன்னா என்ன? ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஒன்றை உருவாக்குறது தானே. கரெக்டா? நான் ஒரு விஷயத்தை கேட்டால் அது ஒன்று தந்துடுது, அதை உருவாக்கி தந்துடுதுன்னு வச்சுக்கோங்களேன். இல்லை ஒன்று அதோட தந்துடுது. அப்போ ராஜா சார் தான். ஏன்னா இங்கே இசையை உருவாக்குறது அவர் மட்டும் தானே, மற்றவங்க எல்லாம் மியூசிக் டைரக்டர்ஸ் தான். கம்போசர் அவர் ஒருத்தர் தான்ட்டு மற்ற மியூசிக் டைரக்டர்ஸ் எல்லாம் சொல்லிட்டாங்க. நான் சொல்ல, மற்ற மியூசிக் டைரக்டர்ஸ் எல்லாருமே சொல்கிறாங்க. ஏன்னா அவர் தான் ஒரு இசையை அவரே உருவாக்குறாரு. அப்போ அவர் ஒரு வாழும் தான். தம்பு கிடைச்சிருச்சா? நிறைய விஷயங்கள் பேசணும் சார். இன்னும் அடுத்தடுத்து தொடர்ந்து பேசணும்னு நினைக்கிறேன். தினமும் வந்து இளையராஜா அவர்கள் கொண்டாடுவோம், இசை கொண்டாடுவோம். நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச்.